திசைக்கூடல் 388வது நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய நம் சிறப்பு விருந்தினர் முனைவர் டேவிட் ஸ்டான்லி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். நோக்கவுரை வழங்கவிருக்கின்ற தமிழ் மரபு அறக்கட்டளையின் தலைவர் முனைவர் சுபாஷினி அவர்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள தோழமை உறவுகளையும் சான்றோர்களையும் அன்பர்களையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நிகழ்ச்சியின் தொடக்கமாக இந்நிகழ்ச்சிக்கு நோக்குவுரை வழங்க தமிழ் மரபு அறக்கட்டளை தலைவர் முனைவர் சுபாஷினி அவர்களை அழைக்கின்றேன். உலகின் பல பகுதிகளிலிருந்து இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ள வந்திருக்கின்ற தமிழ் ஆர்வலர்களுக்கும் கல்லூரியைச் சேர்ந்த பேராசிரியர்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் தமிழ் மரபு அறக்கட்டளையின் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு 2 வாரங்களுக்கு ஒரு முறை சனிக்கிழமை நடைபெறும் இந்த நிகழ்ச்சி ஒரு மாற்றமாக, ஏனெனில் நேற்று தமிழ் மரபு அறக்கட்டளைக்கு வேறொரு நிகழ்ச்சி இருந்ததால் இதனை ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்ற வேண்டிய ஒரு சூழலில் இன்று இந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. இன்றைய நிகழ்ச்சி தெருக்கூத்து அச்சுப்பிரதிகள் என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு உறுதியாகி இருக்கின்றது. அதில் உரையாற்ற நமக்கு முனைவர் டேவிட் ஸ்டான்லி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். டாக்டர் ஸ்டான்லி அவர்கள் லயோலா கல்லூரியில் இணை பேராசிரியராக பணியாற்றி வருபவர். நன்கு தெருக்கூத்துகள் அல்லது கூத்துக்கலைகள் என்ற துறையில் மிகுந்த அனுபவம் மிக்கவர். மிக நீண்ட காலமாக இத்துறையில் பல கலைஞர்களுடனும் ஆய்வாளர்களுடனும் இணைந்து பயணித்துக் கொண்டிருப்பவர். தமிழ் மரபு அறக்கட்டளை வரலாற்று விஷயங்கள் என்ற வகையில் வரலாற்று சார்ந்த விஷயங்களையும் அதே வேளை தமிழர் மரபில் இருக்கின்ற விளையாட்டுக்கள், கலைகள் போன்றவற்றையும் கவனம் செலுத்தி வருகின்றது என்பதை பற்றி நமது குழுவில் பயணித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் நிச்சயமாக அறிந்திருப்போம். அந்த வகையில் இன்றைக்கு மிக நீண்ட காலத்திற்கு பிறகு கலைகள் தொடர்பான ஒரு நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சி அமைந்திருக்கின்றது. அந்த வகையில் தமிழ் மரபு அறக்கட்டளை சேர்ந்த செயற்குழுவினர் அனைவருமே இந்த நிகழ்ச்சிக்காக பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஏனெனில் தெருக்கூத்து அல்லது கலை தொடர்பான விஷயம் என்று பார்க்கும்போது பல பரிமாணங்கள் இருக்கின்றன. ஆக அந்த பகுதிகளில் பலவிதமான ஆய்வுகளை செய்ய வேண்டிய தேவை இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இந்த தலைப்பும் நிச்சயமாக ஆய்வாளர்களுக்கும் தமிழ் கலைகள் பற்றிய ஆர்வம் உள்ளவர்களுக்கும் நிச்சயமாக ஒரு திறப்பாக அமையும் என்று நாங்கள் கருதுகின்றோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் உரையாற்ற இருக்கின்ற பேராசிரியர் அவர்களை வரவேற்று நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நிகழ்ச்சியின் உரைக்கு பிறகு நல்ல ஒரு கலந்துரையாடலை எதிர்பார்க்கின்றோம். நன்றி. நன்றிமா. இன்று திசைக்கூடல் நிகழ்ச்சியில் தெருக்கூத்து அச்சுப்பிரதிகள் என்ற பொருண்மையில் உரையாற்ற இருக்கின்ற முனைவர் டேவிட் ஸ்டான்லி அவர்கள் சென்னை லயோலா கல்லூரியில் தமிழ்துறை இணை பேராசிரியராக சிறப்புடன் பணியாற்றி வருபவர். மாணவர்கள் விரும்பும் நல்ல ஆசிரியர். மந்திரங்களும் சடங்குகளும் என்ற தலைப்பில் ஆய்வு செய்து சென்னை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர். 20 ஆண்டு கால பணி அனுபவம் பெற்றவர். 15 ஆய்வு மாணவர்களுக்கு ஆய்வு வழிகாட்டியாக இருப்பவர். அதில் 9 பேர் முனைவர் பட்டம் பெற்றவர்கள். லயோலா கல்லூரியின் பல்வேறு பொறுப்புகளை ஏற்று திறம்பட செயலாற்றி வருபவர். 2008 சென்னை சங்கமம் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருந்து வெற்றிகரமாக நிகழ்ச்சியை நடத்தியவர். இதுவரை 3 நூல்களை வெளியிட்டுள்ளார். அவை 32 புதுமை கதைகள், தெருக்கூத்து அச்சுப்பிரதிகள், ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் கல்ச்சர், மந்திரங்களும் சடங்குகளும் ஆகிய நூல்களாகும். இன்று நம்மிடையே தெருக்கூத்து அச்சுப்பிரதிகள் என்ற தலைப்பில் உரையாற்றிருக்கின்றார். அன்னார் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். ஷேர் பண்ணிக்கிறேன் நான் முதல்ல. சரி சார். அனைவருக்கும் வணக்கம். ஒரு நல்ல வாய்ப்பை அளித்த டாக்டர் சுபாஷினி மற்றும் அந்த குழுவினர் சார்ந்த இறைவாணி உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட காலமாக சமீபமாக அவர்களோடு பேசுகின்ற வாய்ப்பு கிடைத்தது. அதன் அடிப்படையில் சமீபமாக அவர் கேட்ட விஷயம் ஏதாச்சும் நீங்க எங்களுக்கு பிரசன்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க. எனக்கு நீண்ட காலமாக ஒரு ஆய்வை தொடர்ந்து நடத்த முடியாமல், அதாவது ஆய்வு தொடங்கி நடத்த முடியாமல் போன ஒரு வருத்தம் எனக்கு இந்த தெருக்கூத்து அச்சு பிரதிகளிலே பற்றி இருக்கிறது. ஏன்னா
1990களில் 95 வாக்குல இதை பத்தி நான் ஆய்வு செய்தேன். பேராசிரியர் வி அரசு இந்த நேரத்துல நினைவு கூறத்தக்கவர். வட தமிழகத்திலே இந்த வட தமிழகத்திலே குறிப்பாக எந்த பல்கலைக்கழகத்திலும் நாட்டுப்புற இயல் ஆய்வு இல்லை. குறிப்பாக பாண்டிச்சேரியோட நின்று போச்சு. சென்னை பல்கலைக்கழகத்துல அப்படி ஒரு சென்னை பல்கலைக்கழகத்துல நாட்டுப்புற ஆய்வு இல்லை, தமிழ்துறை மட்டும்தான் இருக்குது. அதே போல பாண்டிச்சேரியில் இருக்குது. ஆனா மற்ற அது தாண்டி இந்த பக்கம் வந்தீங்கன்னா நாட்டுப்புற இயல் ஆய்வு ஒன்று இல்லை. ஆனால் பேராசிரியர் வி அரசு அவர்கள் தனிப்பட்ட முறையில கவனம் செலுத்தி அவர் நாட்டுப்புற இயல்ல அந்த ஆய்வு களத்தை தேர்ந்தெடுத்து வட தமிழகத்தில் இருக்கிற பல்வேறு விதமான களங்களை எங்கிருந்து வருகிறார்களோ அந்த மாணவர்களுக்கு ஆய்வு களங்களாக கொடுத்து ஆய்வு செய்ய வைத்தார். அப்படி வந்து ஆய்வு செய்தவர்கள் ஒருவன் நான். அதில் வந்து நான் டிப்ளமோ படிக்கும் போதே சில விஷயங்களை நான் பண்ணியிருந்தேன். டிப்ளமோ பண்ணும்போது எனக்கு கிடைச்ச விஷயம் என்னன்னா, அவர் வந்து ஃபர்ஸ்ட் இந்த நாட்டுப்புறவியல் ஆய்வு டிப்ளமோ பண்ணும்போது எனக்கு இந்த அனுபவம் கிடைச்சது. அதை பற்றியான ஆய்வு பல்வேறு விதமான நாட்டுப்புறவியல் ஆய்வு தொடர்பான விஷயங்களை பண்ணிட்டு இருக்கும்போது தெருக்கூத்து பத்தி ஆய்வு பண்ண ஆர்வம் வந்தது. அப்ப தெருக்கூத்து அச்சு பிரதிகளை அவர் வந்து எனக்கு கொடுத்தார். அப்படி கொடுக்கும்போது தெருக்கூத்து அச்சு பிரதிகள் வந்து என்ன ஆச்சுன்னு சொன்னா, அது ஒரு குறிப்பிட்ட ஆய்வோடு நின்று போச்சு. அது மேல் பண்ணணும் ஆசை இருந்தது. அதே நேரத்துல அது ஒரு தனித்துவமா இருந்தது. தெருக்கூத்துல எனக்கு ஆர்வம் அதிகம். பார்க்கறது நீண்ட காலமா பார்த்துட்டு வரேன். ஆய்வாளர்களோட சுத்துறது, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயமா இருந்தது. நீண்ட பல வருடங்களாக தெருக்கூத்தை பார்த்து வந்திருக்கேன். அப்போ நான் ஆசிரியர் எனக்கு கொடுத்தது பிஹெச்டிக்கான தலைப்பு மாறி போச்சு. அதனால இந்த தலைப்பு நாங்கள் அப்படி விட்டுட்டோம். அப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இது வந்து தமிழ் மரபு அறக்கட்டளை நண்பர்களோட பேசிட்டு இருக்கும்போது அவர்கள் என்ன பேசுங்கன்னும் போது எனக்கு என்னன்னா, நிறைய விஷயங்களே அவர்களுடைய ஆவணப்படுத்துதல் என்பது அவர்களுக்கு இருந்தது. அப்படி ஆவணப்படுத்துதல் முறையான இதையும் வந்து ஆவணப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் நாங்க தவற விட்டுட்டோம். ஒரு 30 ஆண்டுக்கு முன்னாடி பண்ணதை இன்னைக்கு பார்த்தா அது எல்லாமே மாறி போச்சு. எங்கேயுமே இல்லை. இந்த அச்சு பிரதிகளை எங்கேயும் பார்க்க முடியாது. அப்போ நாங்கள் சென்று வெவ்வேறு இடங்களுக்கு சென்று, திண்டிவனம் போன்ற இடங்களுக்கு சென்று இந்த ஆய்வு இந்த அச்சு பிரதிகளை திரட்டினோம். நான் போகும்போது எங்களுடைய கைடு ஆசிரியர் பேராசிரியர் அரசு என்னோட வந்துடுவார். வந்து அவரும் வந்து திரட்டிட்டு வந்துடுவாங்க. இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதோடு நின்று போச்சுன்ற வருத்தம் இருந்தது. இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி இந்த நேரத்தில் தகவலை பரிமாறிக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஏன்னா வந்து இது வந்து தமிழ் மரபு அறக்கட்டளையுடைய அவர்களுக்கு நான் வந்து அவர்கள் ஏற்பட்ட நட்பின் காரணமாக நான் இந்த இது ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். முதல்ல தெருக்கூத்துனா என்னன்னு பார்த்துருவோம். சில நண்பர்கள் இருப்பாங்க, இல்லை இதில் வந்து பார்க்குறவங்க இல்லாட்டி எதிர்காலத்தில் இந்த இந்த யூடியூப்ல பார்க்குறவங்களுக்கெல்லாம் இது பயனுள்ளதாக இருக்கு. தெருக்கூத்து பற்றி தெரியாதவர்கள் இதை வந்து பண்ண முடியாது. ஆனால் இப்போ பெரும்போது தெருக்கூத்துனா என்ன தெரிஞ்சிருக்கும். இந்த தெருக்கூத்தை பற்றி இதுல தகவலை இது பண்ணும்போது எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் வந்து என்னன்னா, முதல்ல தெருக்கூத்துனா என்னன்னு பார்த்துக்கிறது நல்லா இருக்கும். அந்த அடிப்படையில் இது வந்து இலங்கையில முதல்ல இந்தியாவில் வந்து 3 விதமான பாணிகள் இருக்கின்றன. வடக்கத்திய பாணி, தெற்கத்திய பாணி, மேற்கத்திய பாணி என்று. அப்புறம் இதே மாதிரியா வந்து வேகமா போயிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து தெற்கு நிறைய பேர் தெரிஞ்சுக்க இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு இது வந்து நல்ல தகவலா இருக்காது. இதே மாதிரி இலங்கையிலையும் இருக்கின்றன. இலங்கையில வந்து வடமோடி, தென்மோடி என்று 2 வகைகள். இது வந்து பொது இடங்கள்ல தெருக்கூத்தை நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, என்னுடைய மாணவர்கள் கேட்டா ஸ்ட்ரீட் பிளே அப்படின்வாங்க. ஸ்ட்ரீட் பிளே வேற, தெருக்கூத்து என்பது வேற. தெருக்கூத்து வந்து பெயர் ஒரு இடுகுறி மாதிரி. அது தெருவிழானதான் தெருக்கூத்து அப்படின்னு கூட வச்சுக்கலாம், காரண பெயராகவும் வச்சுக்கலாம். இல்லை ஒரு 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 தெருவில் மட்டுமே ஆடுறது கிடையாது. பள்ளி வளாகத்தை ஆடுவாங்க, மற்ற இடங்கள் ஆடுவாங்க. இடங்கள் வந்து கோயில் வளாகத்தை ஆடுவாங்க, எங்கே வேணா ஆடுவாங்க. ஆனால் ஒரு நாடகம் இது, தியேட்டர் இது. தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ரொம்ப பாரம்பரியமா நீங்க வந்து கேரளாவில் எடுத்துனா கதகளி எப்படி எடுத்துக்கிறீங்களோ அதே மாதிரி தெருக்கூத்தை நீங்க வந்து அடையாளமா சொல்லலாம். என்ன பிரச்சனைனா இது வந்து வட தமிழகத்துல மட்டும்தான் வந்து இது வந்து இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க, இதை தென் தமிழகத்தில் இருக்கிறவங்க இது பெரிய அளவுல இதை பத்தி பேசுறது இல்லை. தெருக்கூத்துன்னா இன்னைக்கு வரைக்கும் நிறைய மாணவர்கள்கிட்ட, இளைஞர்கிட்ட தெருக்கூத்துனா ஸ்ட்ரீட் பிளே அப்படின்ற மாதிரி இருக்கு. தெருக்கூத்து கதகளின்னா என்னன்னு தெரியும் மாணவர்கள் கேட்டா.
ஆனா தெருக்கூத்துனா என்னன்னு தெரியாது. எனவே இந்த இது வந்து நாம் கொஞ்சம் விலாவரியா பேச வேண்டிய முன்னுரை மாதிரி பேச வேண்டியதா இருக்கும். அதனால இது வந்து தெருக்கூத்து வந்து ஒரு ஒரு அரங்கம். தெருக்கூத்து வந்து தமிழகத்துல முக்கியமான ஒரு அரங்கம். அதை வந்து நம்ம அது தெரிஞ்சுக்கணும். இது வந்து எப்போ ஆடுவாங்க அப்படின்னா, ஒரு ஜனவரி முதல் ஜூன் வரை வந்து இந்த நிகழ்வு நடைபெறும். இரவு 10 மணி தொடங்கி காலை விடியல் வரை நடக்கும். இது வந்து ஒரு 6 மாச காலத்துக்கு அங்க கூத்தர்கள் பிஸியாவே இருப்பாங்க. அதுக்கப்புறம் கூத்து இல்லாத நேரத்துல மற்ற வேலைகளை பயிர்த்தொழில் உட்பட மற்ற வேலைகளை செய்வாங்க. இது என்ன கதையில எடுப்பாங்க அப்படின்னா, ராமாயணம், மகாபாரதம், புராண கதைகள் இருக்கும். பெரும்பகுதி ராமாயணம், மகாபாரதமா இருக்கும். சிறுபகுதி ராமாயணம். இந்த டெக்ஸ்ட்டை நான் படிச்ச பிறகு தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, நிறைய நாடகங்கள் இருந்தன. ஆனா இப்ப மகாபாரதம் மட்டும் தான் போடப்பட்டு வருகிறது. வட தமிழகத்துல கூட மகாபாரதம் மட்டும் நிகழ்த்தப்பட்டு வருகிறது. காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பின்னாடி அதில் பார்க்கலாம். ராமாயணம் வந்து சிறுபகுதி இருக்கும். எங்கேயாச்சும் ஒரு சில இடங்கள் தான் இருக்கும். பிற புராண கதைகள் நிறைய இருக்குது. நிறைய இருக்குது. இது சிறு தனி கூத்தெல்லாம் இருக்கு. குறிப்பா வந்து கர்ணமோட்சம் இதெல்லாம் தனி கூத்தா நடத்துவாங்க. 10 நாள் பாரத கூத்து தான் பெரும்பகுதியான இடத்துல இருக்கிறது. தனி கூத்து என்பது ஒரு நாள் கூத்து, 2 நாள் கூத்தெல்லாம் வந்து ஒரு நாள் கூத்து தான் இருக்கும். அது வந்து சில பகுதியில் மட்டும்தான் வந்து இதில் வந்து இது வந்து அரங்கோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு அரங்கம் வந்து ஒரு வட்ட வடிவில் இருக்கிறது. அந்த வட்ட வடிவில் குறிப்பாக அரங்கத்துல இசைக்கருவிகள் இருக்கும். இசைக்கருவிகள்ல இசைக்கருவி பற்றி தனியாக பார்க்கலாம். ஒரு உதாரணமா வந்து ஹார்மனி இருக்கும். ஹார்மனி, தபேலா, தாளம். தாளம் இல்லாமல் அவர்களால் ஆட முடியாது. தாளம் ரொம்ப முக்கியமானது. அதோட முகவினை என்பது ஒரு சிறப்பான ஒரு தனி ஒரு விஷயமா இருக்கும். முகவினை அப்படிங்கிறது என்னன்னா, அது வந்து ஒருத்தர் நடுவில் வச்சு 3 பேர் உட்காந்துருக்காங்க, நடுவில் உட்காந்து வச்சுருது தான் முகவினை. அது ஒரு 1.5 அடி கிட்ட தான் இருக்கும். அது வந்து நாதஸ்வரம் மாதிரி இருக்கும். அது மிக முக்கியமான கருவிகளாகும். இவங்களே வந்து ஆட்டக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க, திடீர்னு என்ன பண்ணுவாங்க, தாளத்தை மாற்றி போடுவாங்க, கூத்துவாதியார் போடுவாங்க. மற்றபடி இதெல்லாம் வந்து கூத்தர்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இது வந்து ஒப்பனை மிக முக்கியமானது. ஒப்பனை வந்து நம்ம இயல்பா இருக்கிற ஒரு மனிதரை கூட ராஜா வேஷம் போட்டான் ராஜா மாதிரியே தெரிவாரு. அதுல வந்து வெளியில அவர் முடிச்சுட்டு வெளில வரும்போது பார்த்தா ரொம்ப எளிமையான ஒரு ஆள் மாதிரி இருப்பாரு. என்னடா இது ரொம்ப பார்க்கத்தான் எளிமையா இருக்கிறாரு அப்படின்னு நம்ம யோசிப்போம். பார்த்தா அவர் தான் அர்ஜுன் வேஷம் போட்டிருப்பாரு. ரொம்ப 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 அப்ராணியா அமைதியா வந்து நடந்து போயிட்டு இருப்பாரு. ஆனா நைட்டு வந்து கலக்கிருப்பாரு. அந்த அளவுக்கு வந்து இந்த இந்த இது வந்து ஒப்பனை வந்து மிக முக்கியமான பாத்திரம் இருக்குது. பார்த்தோன்னா உதாரணத்துக்கு ஒருத்தர் இப்படி சாதாரணமா இருக்கிற ஒருத்தர் வந்து ஒப்பனை போடும்போது அவர் எப்படி மாறி இருக்கார் அப்படிங்கிறதுக்கு வந்து காட்ட வேண்டியதா இருக்கு. இது வந்து பெரும்பகுதி ஆண்கள் தான் பெண் வேஷம் போடுவாங்க. பெண் வேஷம் வந்து ஆண்கள் தான் போடுவாங்க. பெண் ஆடியதா இல்லை. ஆனா நான் திருத்தணி போன்ற இந்த சில குழுக்கள்ல அதாவது இந்த தெருக்கூத்து என்பது ஆந்திராவிலையும் ஆடுவாங்க. ஆந்திராவில் ஆடும்போது எப்படி இருக்குன்னா, தெலுங்கு பைலிங்குல ஆடுவாங்க. தெலுங்குல இன்னைக்கு இங்க ஆடி ஆந்திராவில் ஆடி இருப்பாங்க. மறுநாள் இங்க வந்து தமிழர் வசிக்கிற பகுதியில், ஏன்னா ஆந்திரா பார்டர்ல குறிப்பாக திருத்தணி, திருவள்ளூர் மாவட்டங்கள்ல பாதி கிராமங்கள் தெலுங்காவும், அந்த பக்கம் ஆந்திராவில் பாதி கிராமங்கள் தமிழாவும் இருக்கும். அதனால எங்க போறாலும் அந்த லாங்குவேஜ்ல அந்த கூத்து ஆடுவாங்க. தமிழ், தெலுங்கு 2 மொழியில ஆடுற புலமை பெற்றவங்க இருக்கிறாங்க. அதுல ஒரு சில குழுக்கள்ல பெண் ஆடியதை நான் பார்த்திருக்கேன். பெண்கள் ஆடியதை. மற்ற இடங்கள் எல்லாமே ஒரு 99% பேர் ஆண்கள் தான் பெண் வேடம் போட்டு ஆடுவாங்க. அந்த அடிப்படையில இந்த ஒப்பனை வந்து முக்கியமா இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி வேஷங்கள் இருக்கும். பாண்டவர்களுக்கு, கௌரவர்களுக்கு, கட்டியங்காரனுக்கு, வாதியாருக்கு வேஷம் இருக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒரு கலர் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். வீமனுக்கு பச்சை கலர் இருக்கிற மாதிரி, அர்ஜுனனுக்கு நீல கலர், இது மாதிரி இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் கலர் இருக்கும். இந்த ஒப்பனை தான் ஒரு பெரிய பிரமிப்பா இருக்கும். இரவு முழுக்க ஆடுவாங்க. ஆனால் அவர்கள் வந்து அந்த ஒப்பனையில் இருக்கிற அந்த ஒப்பனை வந்து கலையாது. அது வந்து அவர்கள் பயன்படுத்துகின்ற அந்த கலர் வந்து முத்து வெள்ளைங்கிற கலர். அது மட்டும் இல்லாம முத்து வெள்ளையோட தேங்காய் எண்ணெயை குழச்சி முகத்துல பூசிக்குவாங்க. இது என்ன ஆகும்னா, இரவுல தண்ணீர் பட்ட வேறு வந்தா கூட ஒன்றாகும். எனவே அந்த அந்த இதோட வந்து மக்கள் வந்து இது வந்து இது முக்கியமானதா இருக்கும். இந்த ஒப்பனை என்பது முக்கியமானதாக கருதப்படும். ஒப்பனையோட சேர்ந்த விஷயங்கள்ல கூத்து அரங்க பொருட்கள், அவங்க வந்து கட்டியிருக்கிற இந்த டவர் ஆகட்டும், மற்ற விஷயங்கள் ஆகட்டும், இப்போ இருக்க டவர் இருக்குன்றாங்கல்ல, இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக்ல ஆனது. என்ன இதுல சிறப்புன்னா, நீங்க ஒரு 5000 பேர் இருந்து பார்க்குற
இந்த இதுல இருக்கிற வீமனுடைய பச்சை கலர்ல இருக்க இது நல்லா தெளிவா இருக்கு பாருங்க. அதுல 5000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அதனுடைய கண்ணு மட்டும் பாருங்க எவ்வளவு சைஸ் ஆக்கியிருக்கிறாங்க. கண்ணு சாதாரண இருக்கிற அந்த கண்ணை ஒரு 4 மடங்கு 5 மடங்கு வெவ்வேறு விதமான அந்த கலரை வந்து அப்ளை பண்ணி அந்த கண்ணை பெரிதாக நீங்க வந்து ஒரு ரொம்ப தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா கூட அவர் கண்ணு தெளிவா தெரியும். அந்த அளவுக்கு மேக்கப்ல ரொம்ப தெளிவாகவும் புதுமையாகவும் பண்ணியிருக்காங்க. பக்கத்துல இருக்கிற அந்த கிரீடங்கள் இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற அந்த கண்ணாடி எல்லாம் பதிச்சிருப்பாங்க. அந்த கட்டை வந்து கல்யாண முருங்கை இலை கட்டையால் ஆனது. அது வந்து வெயிட்லெஸ்ஸா இருக்கும். ரொம்ப கட்டைக்கான எல்லா கேரக்டர் இருக்கும். ஆனா அதே நேரத்துல ரொம்ப ஒரு ஆள் வந்து பெரிய மரத்தை வந்து காஞ்சி பருத்தி தூக்கிட்டு போகலாம். பச்சையா இருக்கும் தூக்க முடியாது. காஞ்சி பருத்தி தூக்கிட்டு போகலாம். இந்த அளவுக்கு மிக ஒரு சிறந்த ஒரு இதுவா இருக்கிறத பார்க்கலாம். அதே நேரத்துல வந்து இதுல வந்து இதெல்லாம் போக நிறைய இருக்குது. ஆனால் நம்ம திருப்பதியே பேச போறதுல நம்ம இதுதான் பண்ண போறோம். எனவே இதுல வந்து பார்த்தோன்னா இசைக்கருவிகள் முக்கியமானது. ஏற்கனவே சொன்ன மாதிரி முக்கியமான இது தாளமும் முகவினையும் அங்க. ஹார்மோனி இசைக்கருவிகள் வாசிப்பவர் ஒவ்வொரு ஒரு இனத்தை சார்ந்தவர்களாக இருப்பாங்க. ஹார்மோனிய வாசிப்பவர் வந்து ஒரு நாவிதர் தொழில் பண்ற இனத்தை சார்ந்தவராக இருப்பார். பெரும்பகுதி நான் சொல்றதுல பெரும்பகுதி அப்படிதான் இருக்கும். ஒரு இவர் வந்து பேசுறவர் வந்து நம்ம ஒரு மிருதங்க வாசிப்பவர் தலித் சமூகத்தை சார்ந்தவராக இருப்பார். முகவினை வாசிப்பவர் நாவிதராக இருப்பாரு. இவர் வந்து ஹார்மோனி வாசிப்பவர் துணி வலிப்பார். இது மாதிரி ஒவ்வொருத்தர் இருப்பாங்க. கலைஞர்கள் யாரா இருப்பாங்கன்னா இது வந்து இசைக்கருவிகள் மட்டும். கலைஞர்கள் எல்லாம் இருப்பாங்க, எல்லா சமூகத்தை சார்ந்தவர்கள் இருப்பாங்க. அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. இப்போ வந்து கீழே பார்த்தா அர்ஜுனன் தவசுன்ற ஒரு சடங்கு இருக்குது. அர்ஜுன மரம் ஏறவர் வந்து எந்த பகுதிக்கு போறாரு, இப்போ ஒரு உயர் சமூகத்தை சார்ந்த இடத்துக்கு போறாருன்னா அந்த சமூகம் எந்த இனத்தை சார்ந்தவரோ அதுல இருப்பாங்க. அதுக்குள்ளே அவர் தான் அந்த அர்ஜுன வேஷம் போட்டு மரம் ஏறுவார். ஏன்னா அந்த அவர் போடுற பழங்கள் இதெல்லாம் ஒரு தாழ்த்தப்பட்டவரோ மற்ற இனத்தை சார்ந்தவர்களோ பார்க்கறதுக்கு அவங்களுக்கு பிடிக்காது. இதெல்லாம் வந்து தெருக்கூத்துல இருக்க சின்ன சின்ன விஷயங்கள். அது அப்புறம் பார்த்துக்கலாம். இது நேரா கலைஞர்கள். இது கலைஞர்கள் பத்தி பார்த்தாச்சு. பார்வையாளர்கள் இன்னைக்கு வரைக்கும் இருக்க காரணம் என்னன்னா பார்வையாளர்கள் இருக்க காரணம் என்னன்னா இது வந்து சமய சடங்கு சார்ந்த விஷயங்கள். சமய சடங்கு சார்ந்தது அப்படின்னா ஒரு திரௌபதி அம்மனுடைய கலாச்சாரத்துல அவங்க வந்து கோயிலுக்கு திரௌபதி அம்மன் கோயில் எங்கெல்லாம் இருக்குது அங்க கூத்து 10 நாள் பாரத கூத்து வச்சாங்க. அந்த அடிப்படையில் தான் உயிரோட்டமா இதுக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இல்லைன்னா அது வந்து தெருக்கூத்து பல நேதிக்கு வந்து அது ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும். அந்த மாதிரியான பார்வையாளர்கள் கொண்டதா இருக்கும். இதை போய் கூத்து பார்த்தா ஒரு மோட்சலோகம் கிடைக்கும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம பிரதிகளே அது எழுதியிருப்பாங்க. கூத்து பார்த்தா நல்லது அப்படின்ற இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இன்னைக்கு வரைக்கும் தெருக்கூத்து வந்து போயிட்டு இருக்கு. சடங்குகள் பல சடங்குகள் இருக்கும் உள்ளவே. அந்த சடங்குல முக்கியமான சடங்குகள் என்ன அரவான் காலபலி என்ற சடங்கு. அப்புறம் அரவான் காலபலி ரெண்டும் ஒரே வார்த்தை. அர்ஜுனன் தவசு என்றது மரம் ஏறுறது. அர்ஜுனன் வந்து வரம் வாங்க போறதுக்கான விஷயம். சிவபெருமானை சந்தித்து வரம் வாங்க போவாரு. அது வந்து மரம் ஏறி அது வந்து பண்ணுவாங்க. தெருக்கூத்தை பத்தி விரிவா பேசும்போது அதை பத்தி பேசலாம். அப்புறம் படுகளம்ன்றது ஒரு முக்கியமான தகவல். படுகளம்ன்றது என்னன்னா நாம நினைக்கிற மாதிரி படுகளம் வந்து ரொம்ப சிம்பிளா பண்ண மாட்டாங்க. மிகப்பெரிய சடங்காகவும் பெரிய மண்பொம்மையை தரையில செஞ்சு அதுல வந்து செய்வாங்க. அது நிறைய விஷயங்களை மாற்றம் அடையும். குறிப்பாக வந்து ஒரு உயிரோட்டமா ஆடிட்டு இருக்கிறவங்க திடீரென்று அந்த பொம்மை மீது அடித்து அதை சாகடிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு பெரிய டெக்னிக்கலான சில விஷயங்களை வந்து பண்ணியிருப்பாங்க. அதுல படுகளம் இவையெல்லாம் ஒரு 10 நாள் கூத்து நடைபெறுகின்ற பல்வேறு விதமான சடங்குகள்ல இது 3 முக்கிய சடங்குகளாகும். இந்த அடிப்படையில இப்போ வந்து நம்ம தமிழ் அரங்க வரலாறு எப்படி வந்து அரங்க வரலாறு அச்சுப்பிரதியினுடைய உருவாக்கம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம். அதுல வந்து என்னன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல நம்மளுடைய தமிழ் அரங்க வரலாற்றுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம அச்சு பிரதிகள் உருவாக்கம் எப்போ நடந்ததுன்னா ஆங்கிலேயர்கள் வரைக்கும் பிறகு அச்சு பரவலாக்கிய பிறகு அப்போ வந்து இந்த வந்து இது நடந்திருக்கும். இது வாய்மொழி பதிவுகள் இருந்து ஓலைச்சுவடி பதிவு ஏற்பட்டிருக்கும். அப்போ வாய்மொழியில இருந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில்
நீண்ட காலமா இருந்து ஓலைச்சுவடியை பதிவு பண்ற அளவுக்கு நம்முடைய மக்களுடைய கல்வி அறிவு இருந்தப்போ ஓலைச்சுவடை பதிவு பண்ணாங்க. ஓலைச்சுவடி இருந்த பதிவானது மீண்டும் ஆம், அச்சில் ஏறுகிறது. அச்சு பரவலாக்கும் போது ஆங்கிலேயர் வருகையும் அது ஒரு முக்கியமான காரணம். அச்சு பரவலாகும் போது என்ன நடக்குதுன்னு சொன்னா, அதுல இருந்து அச்சு பரவலாகி அது வந்து பாப்புலரான மக்கள் கிட்ட போகுது, சராசரி மக்கள் கிட்ட போகுது. முதல்ல இருந்த இங்கிலீஷ்காரர்கிட்ட வச்சிருந்த நேரத்துல இருந்து மாறி பெரிய பெரிய தொழிலதிபர்கள்ல வைத்திருந்த மாறி சராசரி ஒரு சின்ன சின்ன டவுனுக்கெல்லாம் வந்து அச்சு அடிக்கிற இயந்திரங்கள் வாங்க முடிகிற அளவுக்கு மக்கள் வந்து 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துல வந்து நடக்குது. அப்படி 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துல அந்த அச்சு பரவலாக்குன்ற அந்த நேரத்துல 1920ல தொடங்கி 1980 வரைக்கும் இந்த கூத்து பிரதிகள் வந்து வந்து இதுவாகுது. கூத்து பிரதிகள் வந்து அச்சடிக்கப்படுகிறது. இது வந்து இதுல வந்து என்னன்னா, ஏன் பிரதிகள் வந்து முக்கியமா அச்சடிக்கப்படுதுன்னா, ஒரு ஓசை ஒழுங்க அவங்க வந்து கட்டமைக்கிறாங்க. குறிப்பாக எல்லாராலும் இந்த தெருக்கூத்து பாடல் வந்து இது பண்ண முடியாது. வசனம் எழுதிடலாம், கதை எல்லாருக்கும் தெரியும். பாடல் வந்து எழுதுறதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணுன்றதுக்காக ஒருவேளை அவங்க அந்த கூத்து பிரதி உருவாக்குறது முக்கிய காரணமா இருந்துக்கலாம் அப்படின்னு நம்புறோம். அப்புறம் இதோட போய் இந்த கூத்து பிரதிகளை வந்து ஒரு வழக்கமா 18க்கு 12 அந்த அந்த சைஸ்ல இருக்கிற அந்த கூத்து பிரதிகள், அங்குல சைஸ்ல இருக்க அந்த இன்ச் சைஸ்ல இருக்க அந்த கூத்து பிரதிகள், எல்லாம் பெரிய கதைகள், குறிப்பாக பெரிய எழுத்து கதைகள் வந்து அச்சடிக்கிற அதே மாதிரில இருந்திருக்குது. அதுல வழக்கம் போல அச்சு பிரதியில பார்த்தோன்னா, இந்த வந்து அட்டை வடிவமைப்பு ஒரு மாதிரியான ஒரு ஒரு அந்த கூத்துல மையப்பகுதியில் இருக்கிற முக்கியமான ஒரு கதையை அது வந்து படமாக வரைந்து வச்சிருப்பாங்க. அதுல இருந்து வந்து இந்த இந்த வடிவமைப்பு இருக்கும். இது வந்து என்னன்னா, பெரும்பகுதியில் இந்த கூத்து பெயர் வந்து ஒன்று திருமணத்தை பத்தி பேசப்பட்டிருக்கும், அப்புறம் வந்து சண்டையை பத்தி சொல்லிருக்கோம். சண்டை இல்லாட்டி திருமணம்ன்ற அந்த வார்த்தைகள் எல்லா பிரதிகளிலும் இருப்பதை காணலாம். ஒரே பெயர் இருக்காது. அதுல எப்பயுமே வந்து 2 பேரா இருக்கும். தேவி என்னும் அர்ஜுனன் அக்னி தேவனுக்கு சண்டை என்றும் நாடகம் என்றிருக்கும். அப்புறம் பாண்டவ கௌரவம் என்னும் வாசுதேவனுக்கும் வீமசேனனுக்கும் சண்டை நாடகம். இப்படி வந்து பல்வேறு விதமான நாடகம் வந்து பேர் வந்துன்னா முதல்ல ஒரு விளக்கம் சொல்லியிருப்பாங்க. ஒரு பெயர்ல அது என்ன சண்டைன்னு சொல்லியிருப்பாங்க. அது சுருக்கமா ஒரு வார்த்தையில அந்த பெயரை முடிச்சிருப்பாங்க. இது வந்து பெயர் அமைப்புக்கான விஷயங்கள். அட்டை படம் வந்து அட்டையில அந்த உள்ள இருக்கிற முக்கியமான கருத்தை படமா வச்சிருப்பாங்க. அப்புறம் எல்லா அட்டைகளிலும் ஒரு ஒரு வந்து கோடு ஒரு சுத்தி வந்து அவர்கள் ஒரு கோலம் போன்ற ஒரு அமைப்பு போட்டு ஒரு அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நம்ம பார்க்க முடியுது. சில பிரதிகள்ல உள்ள என்ன காட்சி இருக்குதோ அந்த காட்சியை படமாக வரைந்து அது எப்படி செஞ்சிருப்பாங்கன்னு தெரியாது. இப்ப நீங்க பாக்குற ஒரு விஷயத்துல ஒரு வசனம் தான் அர்ஜுனன் வந்து தேர் ஓட்டுற மாதிரி ஒரு விஷயம். இந்த படத்தை வரைஞ்சி நடுவுல பிரதியில வந்து உள்ள அமைப்புலயும் வந்து இருக்கிறத பார்க்கலாம். இதுல வந்து காட்சி அமைப்பெல்லாம் உள்ள வந்து பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து சில பிரதிகள்ல இந்த அட்டை படம் பாருங்க. இதுல வந்து மேல டிசைன் பண்ணியிருந்தது, நாங்க அதை தெரியாம மறைச்சிட்டு இருக்கிறோம். சைட்ல இருக்கோம். உள்ள மேல் அட்டைகள்லயும் இது மாதிரியான சில படங்களை வந்து அச்சிருப்பாங்க. இது ரத்னாகி சென்ஸ்ல அச்சிடப்பட்டது. இருக்கு 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 பட் அந்த நாங்க பார்டர் போட்டோம் பாருங்க, அதுல வந்து அது மறைச்சிட்டு இன்னொரு அது கோலம் போட்டிருப்பாங்க சைட்ல. அது வந்து அது இருக்கும். அதே நேரத்துல வந்து எல்லாம் புத்தகத்திலயும் முதல்ல இப்படி ஒண்ணு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா இது வந்து இப்ப காப்புரிமை பத்தி பேசுறேன்ல, அப்பவே காப்புரிமை வந்து சொல்லப்பட்டிருக்கும். இதனால் சகல அச்சுக்கூடத்து தலைவர்களுக்கும் புத்தக வியாபாரிகளுக்கும் தெரிவிப்பது அதனில் புராணங்குப்பம் வில்லேஜ் நாடக ஆசிரியர் RN சீனிவாச படையாச்சி அவர்களால் எழுதி பண்ட பராசக்தி நாடகம் ஆகிய இப்புத்தகத்தை சகல சந்ததியரும் பெற்று அடிற்கண்ட என்னால் உள்ளேன். இப்புத்தகத்தை மகா கணம் பொருந்திய கவர்மெண்டார் அவர்களின்
சிட்டப்படி காப்பிரைட் செய்திருக்கிறேன். ஆகையால் என்னுடைய உத்தரவின்றி யாரும் அச்சிடக்கூடாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு அவர் பேர் போட்டு மதுரை ஏகே முதலியார் மதுரை அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுல வந்து அச்சியல்ல பார்த்தோன்னா சில இதுல யார் நடிகர்கள் போட்டிருப்பாங்க. பிரம்மதேவன், நாரதர், சிவபெருமான், இதெல்லாம் நடிகர்கள்லாம் அவங்க புராணத்துல என்ன பெயர் இருக்கோ அதை வந்து இருக்கும். இதை வந்து நம்ம பார்க்க முடியுது. அப்புறம் இதுதான் கங்கா தேவி கர்வ பங்கம் எனும் பாண்ட சூர பராசக்தி சண்டை நாடகம். இது சண்டை இருக்கும், இல்லாட்டி ஒரு இது இருக்கும். இது வந்து சண்முகா புக் டிப்போ அப்படின்னு வருது. தொடக்கத்துல எப்படி இருக்குன்னா, ஒரு எப்பயுமே வந்து தொடங்கும் போது ஒரு துதி பாடல் இருக்கும். விநாயகரை பிள்ளையார துதித்து பாடுவாங்க. அப்புறம் சூத்திரதாரின்ற எல்லா இடத்துலயும் இருக்கும். சூத்திரதாரி என்ன அப்படின்னா யாருன்னா, சூத்திரதாரி என்பவர்கள் வந்து முழுக்க ஆசிரியரா இருப்பாங்க. இந்த சூத்திரதாரி என்பது கட்டைக்காரன் என்பது கொஞ்சம் மயக்கம் இருக்கும். இது கட்டைக்காரன் சொல்றாரா சூத்திரதாரன் சொல்றான்னு சில பிரதிகள்ல கட்டைக்காரனே இருக்க மாட்டார். அது வரும் சூத்திரதாரி மட்டும் போட்டு போயிடுவாங்க. கட்டைக்காரன் என்பது டெக்ஸ்ட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். டெக்ஸ்ட்ல என்ன இருக்குதோ அது வந்து பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்காது. இன்னும் சொல்ல போனா இந்த டெக்ஸ்ட்டை பார்த்துட்டு தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்களா இல்லாட்டி ஆடினாங்களா அப்படிங்கிறத நம்மளால் மேற்கொண்டு ஆய்வு செய்யப்படலாது. அது வந்து தெரியல. ஆனா யாரும் புக்கு கையில் வச்சிருந்து நம்ம பார்த்ததுல கூத்தாடும்போது புக்கு வந்து எப்பயும் மனப்பாட விஷயமா இருக்கும். புக்கு வேணா வீட்டில் வச்சிருக்கலாம், வாங்கி வச்சிருக்கலாம், என்ன பாட்டு எதனா புதுசாக போட்டிருக்காரான்னு பார்த்துக்கலாம். மற்றபடி இந்த துதி பாடல் தொடங்கி சூத்திரதாரர் என்ன நாடகம்னு சொல்லுவாங்க, அப்புறம் கட்டைக்காரன் சொல்லுவாங்க. 2 பேர் யாருன்னா ஒருத்தர் சொல்லுவாங்க. இதுல யாருன்னா ஒருத்தர் இடம் பெற்றிருப்பாங்க. பாத்திர அமைப்பு ஒரு முக்கியமானது. தலைமை பாத்திரம், கதைக்கான பாத்திரம். இப்போ வந்து திரௌபதி அம்மன் பத்தி பாடுற இது இருக்குன்னா அது தலைமை பாத்திரம் ஒருத்தர் இருப்பாரு. ஆனா அதுக்கான துணை பாத்திரம் அந்த கதைக்கான தலைமை பாத்திரமாக இவங்க இருப்பாங்க. திரௌபதி போன்ற நாடகங்கள்ல இருக்காங்க. அப்புறம் இணை பாத்திரம், துணை பாத்திரம் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து என்னன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து ஒரு அடிப்படை விஷயம் தான் பேசப்பட்டது. உள்ளாவரியா வந்து வசனங்கள் எதுவும் பேசியிருக்க மாட்டாங்க. அதனால வசனங்கள் இல்லாம வெறும் வசனங்கள் இருக்கும், ஓரளவுக்கு தான் இருக்கும். காட்சி அமைப்பு பத்தி பேசியிருக்க மாட்டாங்க. காட்சி அமைப்பு வாதியாருக்குரியது. யார் நடத்துறாங்களோ அந்த வாதியார் வந்து காட்சி அமைப்பு பண்ணுவார். இங்க இருக்கணும், இப்படி ஆடணும், இந்த மாதிரி அடவுகள் போடணுன்றதெல்லாம் அதுல இருக்காது. வெறும் பெரும்பகுதி பாடலுக்கான முக்கியத்துவத்தை வந்து சொல்லப்பட்டிருக்கும். இதே மாதிரி டெக்ஸ்ட் நடுவில் பாடல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியில வந்து வாழி, விருத்தம் அல்லது கவி அப்படின்னு மங்களம், 4ஆம் பதவி. 4ஆம் பதவி என்னன்னா இது வந்து இந்த கூத்தை பார்க்குறவங்க, இந்த கூத்தை கேட்டவங்க, உதாரணமா பாடியவர்கள், பதிப்பித்தவர், ஆடினோர், காதினால் கேட்டவரும், சகல பருவ சாமிய சம்யோகியம் எனும் 4ஆம் பதவிக்கு உடையவராவார் அப்படின்னா மோட்சலோகம் அடைவார்கள் என்று அதுல வந்து டெக்ஸ்ட்ல இருக்கும். இது வந்து வழக்கமா கூத்துலையும் வந்து பேசுவாங்க. இது வந்து சொல்லப்பட்டிருக்கு, கூத்துலையும் பட்டிருக்கு. இந்த இப்ப இது நடுவுல வந்து என்ன இருக்குன்னா, நான் டெக்ஸ்ட் பத்தி சொல்லியிருந்தேன், அந்த உரைநடை பத்தி. பொது வசனங்கள் சும்மா குறைஞ்ச அளவு. ஏன்னா அது வந்து அச்சிடுக்கான பேப்பர் வந்து அதிகமா செலவுப்பட மாட்டாங்க இல்லையா. வந்த புதுசுல 1920களில் 30களெல்லாம் பேப்பர் வந்து அவ்வளோ இதாக பண்ண மாட்டாங்க. வெறும் பாட்டுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கணும். பொது வசனம்ன்ற பேர்ல அந்த டெக்ஸ்ட் எதை நோக்கி நகருது, அந்த கதை எதை நோக்கி நகருதுன்றது அந்த சூத்திரதாரி சொல்ற மாதிரி இருக்கும். வசனங்கள்லாம் அவ்வளோ பெருசாக இடம் பெறாது. வசனங்கள் வந்து அந்த புத்தகத்தில் டெக்ஸ்ட்ல இடம் பெற்றதில்ல. உரையாடல் ஒரு சில முக்கியமான பகுதியில் மட்டும் உரையாடலும் வசனங்களும் இடம்பெற்றிருக்கும். பாட்டு தான் வந்து எல்லா இடத்துலையும் வந்து இருக்கும். பாட்டில் வந்து தரு, விருத்தம், கந்தார்த்தம், கன்னிகள், சிந்து, ஆனந்த கழிப்பு போன்ற இசை குறிப்புகள், இசை அமைப்புல இந்த பாடல்கள் எழுதப்பட்டிருக்கும். பிற இசை கலப்பம் வந்து இருந்திருக்கு. பிரதி உருவாக்கத்தால் பதிப்பக்கத்தாருடைய பங்கு வந்து மிக முக்கியமானதா இருக்கும். ஒரு 3, 4 நிறைய பதிப்பங்கள் காணப்பட்டாலும், சின்ன சின்னதா 1, 2 காணப்பட்டாலும், பெரும்பகுதி ஒரு 3 பதிப்பகம் முக்கியமானதாக சொல்லப்படுகிறது. அதுல வந்து ரத்நாயகன் சன்ஸ், ஸ்ரீ வாணி விலாச புத்தகசாலை, சண்முக ஆனந்தா புத்தக டெம்போ, பிற பதிப்பகத்தார். இதுல வந்து பார்த்தோன்னா ரத்நாயகன் சன்ஸ், சண்முகானந்தா புத்தக டெம்போ, சண்முக புத்தக ஆலயம் போட்டிருக்காங்க.
இவர்கள் இருவரும் சென்னையை சார்ந்தவர்கள். ஸ்ரீ வாணி விலாச புத்தகசாலை என்பது கடலூரை சார்ந்தது, திருப்பாதிப்புலியூர் அந்த பகுதியை சார்ந்தது. இது வந்து இதுல நான் பதிப்பகத்தார் வந்து நிறைய புத்தகங்களை பதிப்பிட்டதை வந்து பார்த்துருப்பேன். ஏறக்குறைய என்கிட்ட 79 புத்தகம் இருக்குது. கடைசியில் அந்த வரிசையை பற்றி பார்க்கலாம். நானே வந்து 79 புத்தகத்தை வந்து கலெக்ட் பண்ணேன். இதுல வந்து சண்முகதானந்த ஒவ்வொரு புத்தகத்தை சூளை, இவர் வந்து யாருன்னா சண்முகானந்தா புத்தகம் இப்போ வந்து சூளையில இருக்கிறவர். வந்து அது அந்த தெருவில் அந்த வீடெல்லாம் போய் பார்த்தேன். அந்த வீடு இப்போ அந்த பதிப்பகத்தார் யாரும் இல்லை, அந்த வாரிசுகள் இருக்கிறாங்க. அவங்க பெருசா நம்மக்கிட்ட ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கல. அதே மாதிரி இங்க வந்து வாணி வந்து இது இந்த புத்தகம், அதாவது திருப்பாதிப்புலியூர், இது வந்து பாரிஸ்ல இருக்குது, ரத்னாகி சன்ஸ். இதெல்லாம் போக பிரதிகள் வந்து ஒரு 79 பிரதிகள் நான் எடுத்தேன். பெரும்பதி அரசார்கிட்ட இருக்கு. அவர் வந்து வரும்போதெல்லாம் எடுத்துக்குவார். அவர் பிரதி அந்த புத்தகம் எடுத்து வைக்கிறதுல கலெக்ட் பண்றதுல ஒரு முக்கியமான பங்கு. அவர்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்கும். அவர் ஒரு ஆர்வம், புத்தக சேகரிப்பாளர், தெரிஞ்சவங்களுக்கு தெரியுங்களா. அவர் வந்து எடுத்துட்டாரு. என்கிட்ட கொஞ்சம் இருக்குது. என்னன்னா ரொம்ப மோசமான கண்டிஷன் தான் இருந்தோம். நாங்கள் ஒரு முறை நானும் சாரும் போய் திண்டிவனத்துக்கு போயிருந்தோம். திண்டிவனத்துக்கு போய் அங்கே இருக்கிற பதிப்பகத்தாரோட போய் நாங்கள் வந்து இந்த அங்கே ஒரு அச்சகத்தில் இந்த இது வச்சுருந்தோம். எல்லாம் பார்த்தோம். குறிப்பாக இந்த ஸ்ரீவாணி இது இருக்குல்ல, பதிப்பகம் இருக்குல்ல, அவங்களோட இது புத்தகம் வச்சுருந்தாங்க. இதை எங்களுக்கு வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஏகே செல்லதுரை அவர்கள் எங்களை அழைச்சிட்டு போனார், வர சொல்லியிருந்தாரு. அங்கே போய் அப்போ 90களில் போய் நாங்கள் இந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்தோம். அவங்க என்னன்னா அவங்க பழைய கடைக்கு போடுறாம தான் இருந்தாங்க. அந்த புத்தகத்தை போய் நாங்கள் வாங்கிட்டு அவர் பெரிய நிறைய புத்தகம் வந்து ஒரு 40 புத்தகம் வந்ததில்ல. அதான் கணிசமாக நமக்கு கிடைச்சிது. மற்றதெல்லாம் ஆர்கேஸ்ல எல்லாம் சிலதை பார்த்தேன். என் கையில் இருக்கிறது மட்டும் தான் பார்த்தேன். இந்த புத்தகம் எண்ணிக்கை என்கிட்ட இருக்கிறத நான் வந்து 79 எண்ணிக்கையை நான் போட்டிருக்கேன். இந்த புத்தகத்தில் என்ன இதுன்னா, இது வெறும் இது மட்டும் சொல்லாம, அதாவது நம்ம இவர்களை பற்றி புராண கதைகளை மட்டும் பேசாம, இது வந்து முழுக்க முழுக்க இதை பற்றியும் பேசியிருக்குது. பொதுவான சில நாடகங்களை உள்ள வந்து வச்சிருக்கு. ரொம்ப ஆச்சரியப்படியும் தக்கதான சில விஷயங்கள்லாம் அதில் பார்க்க முடியுது. கிராம தெய்வங்கள், ரேணுகாம்மாள் இன்னும் அவங்களுடைய சரித்திர நாடகங்கள், அப்புறம் வந்து குருடன் தாலி கட்டி, அது வந்து வந்து நாவல்ஸ் மாதிரி. அது நாவல்ஸ்னா தெருக்கூத்துல நாம சொல்ற அந்த இதுக்குள்ள வராது. இது நம்ம புராண கதைகள், குறிப்பாக மகாபாரதம், ராமாயணத்துக்குள்ள வராது. அப்புறம் வந்து ஒரு முக்கியமான ஒரு இது வந்து நம்ம அந்த திண்டிவனத்துல இடத்துல பார்த்தோம். ஸ்ரீனிவாச படையாசி அவர்கள் எழுதியது பனம்பட்டி ஊராட்சி தேர்தல் என்னும் முத்துலட்சுமி கண்ணப்பன் திருமணம் நாடகம் என்ற ஒரு நாடகத்தை பார்த்தோம். இது ஸ்ரீவாணி பதிப்பகம் பதிவு பண்ணது. என்னன்னா, அங்க ஊராட்சி மன்ற தேர்தல் நடக்குது. அதுல வந்து திருமுல் பண்றாங்க. அப்புறம் வந்து அது ஒரு கதையை பின்னிருக்காங்க. அதை வச்சு ஊராட்சி மன்ற தேர்தலில் திருமுல் பண்ண, அது குறிப்பாக காங்கிரஸ் கட்சி, அந்த காலத்தில் இருந்த காங்கிரஸ் கட்சி வந்து கேலி பண்றாங்க. அது கேலி பண்ணி இவர் அநியாயம் பண்ணி இவர் வந்து ஆட்சி பண்றாரு. அப்புறம் இதை வந்து எதிர்த்து கேட்ட ஒரு தம்பதியர் அதில் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. இதான் எப்படி திருமணம்ன்ற ஒரு வார்த்தை வரணும். இதுதான் அந்த கதைக்குள்ள இருந்தது. இது வந்து நாம பார்க்க முடிஞ்சது. எப்படின்னா, நம்ம அது கூத்து தானா இல்லை வேற தனிப்பிரதியான்னு நம்ம போய் பார்த்தோம்னா, கூத்துக்கான எல்லா விதமான இருக்கும் தகுதி இருக்குது. அது எப்படி பாடல்கள் அமைப்புகள் இருக்குது, தரு விருத்தம் அதெல்லாம் போட்டு பாடியிருக்கிறாங்க. அந்த கூத்துக்கான எல்லா விதமான அந்த பழைய மரபு விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே இருக்குது. அதை வந்து நம்ம அங்கே பார்க்க முடியும். எங்க நம்ம இந்த பிரதிகளில் பார்க்க முடியுது. ஒரு கிராம தெய்வங்கள், பக்க சிறு தெய்வங்கள் பற்றியான பிரதிகளும், இப்படிப்பட்ட பொதுவான ஒரு சமூக சீர்திருத்த கருத்துக்கள் சொல்ற விஷயங்களும் நம்ம அதை பார்க்க முடிஞ்சது. இது வந்து ஏறக்குறைய இந்த இந்த எண்ணிக்கை இது வந்து ஒரு ஒரு இந்த ஆய்வுகளோட ஒரு ஒரு முக்கிய ஒரு விஷயம்தான். நம்ம ஒரு சிறு பகுதியை தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஏன்னா இதை உள்ள போய் பண்ணோம்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும். மிகப்பெரிய ஆய்வு கட்டுற மாதிரி ஆகிடக்கூடாதுனால இதை ஒரு ஒரு இப்படி ஒரு ஆய்வு இருக்குது. இந்த ஆய்வு பண்ணியிருக்கிறோம். இதை மேற்கொண்டு தொடரலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணப்பட்டது. பிரதைகள் ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆசிரியர்களை பற்றி சொல்லணும்னா ஏகே மதுரை முதலியார் நிறைய எழுதியிருக்காரு.
மீனாட்சி சுந்தர் முதலியார்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. படையாச்சின்ற பேர்ல இருக்கார். நாராயணசாமி கவுண்டர் எழுதியிருக்காங்க. அப்போ காஸ்ட் பேர் சேர்ந்து தானே வரும். அதெல்லாம் வந்து இது வந்து பிரதிகள் ஆசிரியர்கள். என்னன்னா யார் பப்ளிஷ் பண்ணாங்களோ பெரும்பகுதி அவங்களுடைய பேரே போட்டிருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. ஒரு 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 சாதாரண ஒரு ஒரு கூத்துவாஜர் வராரு, அவர் எழுதி கொடுக்குறாரு, பாடுறாரு, இல்லை எழுதிக்கிறாரு, ஆள் வச்சு எழுதி, அவர் பேர் போட மாட்டாங்கல்ல. அது மாதிரி பெரும்பகுதியான பாடல் வந்து இந்த பதிப்பகம் இருக்கு இல்லையா, 3 பதிப்பகம், அதில் அவங்க இருக்கிறவங்களே போட்டுக்கிறாங்க. நிறைய படங்கள் வந்து இல்லை, ரொம்ப ரிஸ்க் எடுத்து வரைஞ்சிருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நாரதர் கிருஷ்ணரை காணுதல் அப்படிங்கிற அந்த அந்த விஷயங்கள், அது கருத்தோட சேர்ந்த படங்களை வரைஞ்சி அதை இது பண்ணிருக்காங்க. அந்த காலத்தில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் பண்ணி இந்த படங்களோட பார்க்கறது. நிறைய விளம்பரங்கள் இந்த இந்த இதுக்குள்ள புத்தகத்தில் இருந்திருக்கு. மிகப்பெரிய அளவில் இது போயிருக்கும் அப்படின்னு நம்பலாம். ஏன்னா இவங்களுடைய புத்தக விளம்பரம் மட்டும் இல்லாமல் வெளியில் இருக்கிற மற்ற விஷயங்கள், நாட்டு மருத்துவ விஷயங்கள்லாம் விளம்பரமாக வந்து கொடுக்கப்பட்டதை பார்த்துருக்கலாம். எனவே இதன் மூலமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, மரபு நாடகம் இப்போது தற்போது நடைபெற்று கொண்டு வருகிறது. இப்படி நடைபெற்று கொண்டு வருகின்ற ஒரு 10 நாடகங்கள் வந்து 10 நாள் கூத்து வந்து முறையாக போட்டுருவாங்க. அது இல்லாமல் 1, 2 கூத்துகள் போடும்போது மொத்தம் 20 கூத்துக்கு நம்ம பட்டியலிடலாம். இந்த 20 கூத்துகள் பட்டியல் அளவுக்கு மட்டுமே இப்பொழுது நாம் பார்த்துக்கொள்ளலாம். சில தனி கூத்துகள் நடைபெறும். இந்த கூத்துல நீங்க மதுரையில் நடைபெறுகின்ற இசை நாடகத்துக்கு சேர்க்கக்கூடாது. இந்த கூத்துல சிலர் தனியா வந்து ஒரு நவீன நாடகத்தோட ஒப்பிட்டு, குறிப்பா மைக் வச்சுலாம் பாடுவாங்கல்ல, அதெல்லாம் அந்த மரபுல இருக்கிறவங்க எப்பவுமே கூத்தர்கள் எப்பவுமே தனித்துவத்தோட இருப்பாங்க. நீங்க இதுல வந்து இசை நாடகத்துல இருந்து சினிமாவுக்கு நிறைய பேர் வருவாங்க. மற்ற நாடகங்கள் வந்து சினிமாவுக்கு முயற்சி பண்ணுவாங்க. தெருக்கூத்து வந்து யாரும் பெருசா வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க தெருக்கூத்து என்பது ஒரு கலையாகவும் ஒரு உன்னதமான கலையா கவனிக்கிறாங்க. அதனால தெருக்கூத்துல இருந்து யாரும் பெருசா வந்திருக்க மாட்டாங்க இதுக்கு. இதுல வந்து சரி தனி கூத்துகள் பண்ணலாம். கர்ணமோட்ச நாடகம் உட்பட சில நாடகங்கள் பண்ணலாம். சில அங்க பகுதியில் இருக்கிற அம்மன் வழிபாட்டு சம்பந்தமான அவங்களோட அற்புதங்கள் சம்பந்தமான நாடகங்கள் பண்ணலாம். இந்த ரேணுகா அம்மாள் பத்தி நாடகம் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணலாம். ஆனால் கூத்து அப்படின்னு எல்லாமே ஒரு கணக்கிட்ட ஒரு 20, 25 கூத்துக்கு மேல இது போகாது. ஆனால் நூற்றுக்கணக்கான கூத்துகள் வந்து நடைபெற்று வந்திருக்கிறத நம்ம வந்து இங்க அறிய முடியும். சமூக பிரச்சனைகளும் கூத்துல அணுகிற முயற்சி நடைபெற்று வந்துள்ளன என்பதை சில இது இருக்கும் எழுத்துப்படையில் இருக்காங்க. அப்புறம் வந்து கூத்தர்கள் பிறலை வாசித்து விட்டு தான் ஆடினார்கள் என்பது அறிய முடியல. அது வந்து நம்ம சொல்ல மாட்டாங்க. நாங்கள் கூத்த வந்து பாடி வாசத்தான் ஆடணுன்றதெல்லாம் அங்க சொல்ல மாட்டாங்க. பட் நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும் இந்த விஷயத்த. இது வந்து பண்ணாங்களா, கூத்த புத்தகத்தை வந்து படிச்சுட்டு வந்திருக்கலாம், ஆனா நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஏன் பெருமாள் அவர்கள் பட்டியல் வந்து ரொம்ப 200க்கும் மேற்பட்ட கூத்துக்களை, நாடகங்களை, அவர் நாடகம் பொதுவாக விடுறாரு, அது தெருக்கூத்து தானான்னு தெரியாது. ஆனா நிறைய நாடக வரலாறு என்ற புத்தகத்துல ஏன் பெருமாள் எழுதிய அந்த நாடக புத்தகத்துல 200க்கும் மேற்பட்ட நாடகத்தை வந்து பட்டியலிடத்தை பார்க்க முடியுது. 1920களில் ஆரம்பித்து 80கள் வரை பிரதி அச்சடிக்கும் பணி இருந்திருக்கிறது. தமிழக அரங்க வரலாற்றில் தெருக்கூத்து பங்கு முக்கியமானது. அதற்கு தெருக்கூத்து அச்சு பிரதிகள் பங்கு தவிர்க்க முடியாததாகவும் அரங்க வரலாற்றில் காணப்படுகிறது. எனவே இந்த நிகழ்வோடு இந்த ஆய்வு ஒரு சுருக்கமாக பிரதிகள் தெருக்கூத்துல இன்று அளவுக்கு இருக்கிற தெருக்கூத்துல இருக்கிற பிரதிகளை பற்றி வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு ஆய்வு முன்னெடுப்பை செஞ்சிருக்கிறோம். இது தொடரணும். இதை வந்து ஏன்னா இது ஏன் இங்க பேசணும்னா, தமிழ் மரபு அறக்கட்டளை வந்து தொடர்ச்சியாக வந்து எல்லாவற்றும் பதிவு செய்து ஆவணப்படுத்தி வருகின்றன. அந்த அடிப்படையில் இது இப்போது காண முடியாதவங்களால் எந்த இடத்துல இருக்கிறதுல விற்கிறது இல்லை. ஏன்னா நூலகங்கள்ல ஏன்னா இருக்கலாம், எல்லாம் எங்களை மாதிரி எங்கள் சில பேர்கிட்ட இருக்கலாம். இது அழிந்து போகின்ற இல்லை காணாமல் போகின்ற இந்த பிரதிகளை ஆவணப்படுத்துதல் தொடர்பான விஷயங்களையும் முன்னிலை வைக்கிறேன். எனவே இம்மட்டமாக எனக்கு இந்த நேரம் வரை எனக்கு கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி. என்னோடு இந்த ஆய்வில் பங்கேற்ற ஆரம்ப கட்டத்தில் ஏகே செல்லதுரை, பம்பை பரமசிவம் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சு. 2 பேரும் உயிரோடு இல்லை. நாங்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் நாட்டுப்புறவியல் துறையில் இருந்தாலும் நாங்கள் நிறைய பேர் வந்து பேராசிரியர் அரசு உள்ளிட்ட சில பேராசிரியர்கள் இந்த நாட்டுப்புற கலைகளை இலக்கியங்களை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க.
ஆய்வு மாணவர்கள் போவாங்க. அவர்களுக்கெல்லாம் காஞ்சிபுரத்திலிருந்து முக்கிய வழிகாட்டியாக அந்த பகுதியை சுற்றி இருக்கிற நகரங்கள், கிராமங்கள்லாம் வழிகாட்டியாக இருந்தவர்கள் ஏ.கே. செல்லதுரை, பம்பை பரமசிவம் 2 பேர் இறந்துட்டாங்க. அவர்கள் நினைவுகளோடு இந்த எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் தமிழர் ஒரு அறக்கட்டளைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மிக்க நன்றி சார். அதாவது ஆவணப்படுத்துதல் என்பதை தமிழ் மரபு அறக்கட்டளை ஒரு பெரிய நோக்கமாக செயல்படுத்திட்டு வருது. அதற்கு பக்கபலமாக தாங்கள் இன்று தெருக்கூத்து அச்சுப்பிரதிகளையும் ஆவணப்படுத்தியிருக்கீங்க. மிக்க நன்றி. தொடர்ந்து கலந்துரையாடல், பங்கேற்பாளர்கள் தங்களுடைய வினாக்களையும் கருத்துக்களையும் முன்வைக்கலாம். என்னுடைய ஒரு கேள்வியா இல்ல என்ன சொன்னேன். இப்ப இந்த தெருக்கூத்து நூல்கள் எல்லாமே உங்ககிட்ட ஒரு 79 பிரதிகள் இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? இன்றும் அது பயன்பாட்டுக்கு நீங்க யாரும் கொடுக்குறீங்களா இல்ல அதை பயன்படுத்துறாங்களா ஐயா? அதாவது என்னன்னா, இப்போ பெரும்பகுதி கையெழுத்து பிரதியில வச்சிருப்பாங்க, கூத்துவாதிகள் வச்சிருக்கலாம். நாங்க போய் களத்துல பாக்குற இடத்துல அந்த ஒரு கேள்வியை நான் கேட்கல இன்னும். என்ன பிரச்சனைன்னா, அது நம்ம பார்த்தது ஏன்னா அங்க கூத்துல ஒரு பெரிய விஷயம்னா நாங்க கத்துக்கிட்டீங்கல்ல அப்படின்னு காட்டணும். அந்த அடிப்படையில மேக்கப் செல்ஃபா தான் போட்டுக்கணும், சுயமா தான் போட்டுக்கணும். மேக்கப் யாருன்னா போட்டு விட்டாங்கன்னா ப்ரொஃபஷனலா கூத்து ஆடுறவங்கள சேர்க்க மாட்டாங்க. அது மாதிரி கூத்து பிரதி மனப்பாடமா தெரியணும். அவர் இப்ப உட்காந்து நோட் பார்த்து பார்த்து ஃபர்ஸ்ட் போனான்னா அதை சேர்க்க மாட்டாங்க. அதனால அந்த இஷ்யூ இருக்கிறதுனால காட்ட மாட்டாங்க. ஒருவேளை அவங்க கையில வச்சிருந்துருக்கலாம், அதை பார்த்து ஆடி இருந்திருக்கலாம், இப்ப ஆடாமலே இருக்கலாம். இப்ப மனப்பாடமா எல்லாருக்கும் தெரியும். கூத்துன்றது பெரும்போது மனப்பாடம் பண்ணி பாடல மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டான். வசனங்களை எப்படி வேணா மாத்தி மாத்தி பேசிக்கலாம். பாடலை மனப்பாடம் பண்ணி தான் பண்ணி ஆகணும். அதனால அது இந்த அடிப்படையில கூத்து பிரதிகள் அவங்க பார்த்து ஆடுறாங்களான்றது அது ஒரு பெரிய இஷ்யூ. என்கிட்ட இருக்காம மற்றவங்கிட்ட வாங்கி வச்சிருப்பாங்க, கூத்தார்கள் வச்சிருப்பாங்க. இன்னும் சிலர் எல்லாம் கையெழுத்து பிரதி இருக்குது. பேராசிரியர் பழனி நிறைய அந்த முயற்சி பண்ணியிருந்தாரு. அவர் ஒரு ப்ராஜெக்ட்ல அதெல்லாம் கூத்து பிரதிகளை அச்சாக்குற விஷயம் எல்லாம் பார்த்துருக்காரு. இப்ப எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. நான் நேரடியா கூத்துல ஆய்வு இல்லை. இந்த ஆரம்பத்துல 95ல எம்ஃபில் பண்ணும்போது பண்ணது வரை சரி. அதுக்கப்புறம் ஆய்வு மாறியதால் நம்ம அதுல வெள்ளப்பரி இது நான் மாணவர்கள் பாடம் எடுக்கும்போது தெருக்கூத்து பத்தி படிச்சுக்கிறது, அவர்களுக்காக ப்ரிப்பேர் பண்றது. தெருக்கூத்துல ஆர்வம் இருக்குது, அதுல பார்த்துட்டு தான் இருக்கிறேன் இன்னும். ஆனா இந்த அச்சு பிரதிகளை ஆய்வு செய்தோட இப்ப திரும்ப உட்காந்து ஒரு வாரம் படிச்சுட்டு இருந்தேன். சரி சரி. அப்புறம் இசை ரொம்ப முக்கியமானதுன்னு சொன்னோம் இல்லையா? ஏன்னா தெருக்கூத்துல மிக முக்கியமானது இசை கருவிகளும் இசைதான் சொல்லி. இந்த அச்சு பிரதிகள்ல என்ன மாதிரி இசைன்னு கொடுத்துருக்காங்களா ஐயா? அது அந்த இசை தருவுல விருத்தத்துல பாடுறது, தரு அந்த கந்தர்வம் அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் இசை குறிப்புகளை அவங்களே மேலே போட்டுருவாங்க. எந்த இசையில பாடணுன்றது போட்டுருவாங்க. எனக்கு அதை பத்தி சரியா தெரியாது. ஆனா அந்த என்னென்ன போட்டிருக்காங்களோ அதை நான் பட்டியலிட்டு இருக்கேன். ஆமா. ஏன்னா இப்ப அழிந்து வரக்கூடிய ஒரு கலையாக தான் நம்ம தெருக்கூத்து கலையை பார்க்க வேண்டிய சூழலா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படிதான் எல்லாத்துலயும் பதிவுகள் இருக்கு. நான் நேரடியா முழுமையா தெருக்கூத்து கலை பார்த்தது இல்ல. நீங்க சொன்ன மாதிரி இப்ப உள்ள இளைய தலைமுறைக்கு தெருக்கூத்துனா என்னன்னு தெரியாம தான் இருக்கு. அதாவது தெருவுல ஏதாவது நடத்துனா உடனே தெருக்கூத்து அப்படின்ற மாதிரி பெயர் பதிவு செய்யறாங்க. சில திரைப்படங்கள் தெருக்கூத்து கலைஞர்ல வச்சு வந்துச்சு. இப்ப கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெருக்கூத்து கலைஞர்ல வச்சு ஒரு திரைப்படம் வந்தது. படப்பேர் நினைவில் எனக்கு. ஆமா, அதே வந்தது. என்ன பிரச்சனைன்னா அவங்க எல்லாம் கூட அது ஒரு நம்ம இந்த அடுத்த கட்டத்துக்கு போறத பத்தி பேசல. இப்ப நீங்க கதகளின்னா எல்லாருக்கும் தெரியுது, தமிழ்நாட்டுல இருந்து எல்லாரும் தெரியுது. ஆனா இது பத்தி தெரியல நமக்கு. எது தெரியல நமக்கு? தெருக்கூத்து பத்தி தெரியல. கதகளி நான் எல்லா மாணவர்களுக்கும் போய் கேட்பேன் நானு. தெருக்கூத்து சில வகுப்புல கட்டாயமா இருக்கும். அதுல போய் முதல் கேள்வி தெருக்கூத்து நடத்தும் போது கேட்டு கதகளிய தெருக்கூத்து தெரியுமான்னா முடிப்பாங்க. சில கை தூக்குவாங்க. நீங்க சொன்ன மாதிரி என்ன பண்ணுவோம், தெருவில் இது பண்றாங்கல்ல, கடை கூத்தாடிகள் பண்றது மற்றது ஆடுறாங்களா, அதெல்லாம் தெருக்கூத்து அவன் நினைச்சுக்குவான். இப்ப கூட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள்லாம் நடத்துறாங்களே மாணவர்கள், அது அவங்க பேரை என்ன தெருக்கூத்துன்னு தான் சொல்லிக்கிறாங்க. இப்ப நீங்க ஸ்ட்ரீட் பிளேவை தெருக்கூத்துன்ற அடிப்படையில் அவங்களே தப்பா புரிஞ்சுக்கிட்டு, ஸ்ட்ரீட் பிளேன்றது வேறு, வீதி நாடகம் என்பது வேறு, தெருக்கூத்து
வீதி நாடகம்னு சரி, நவீன பத்தி நாடகங்கள் சொல்லுங்க. ஒண்ணு. தெருக்கூத்துன்றது ம். வந்து மரபு சார்ந்த ஒரு நாடகம். அது வந்து ஆ, இன்னும் இருக்குது. அந்த மரபு சார்ந்த நாடகம் இன்னும் இருக்குது. 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 நிறைய இருக்குது. அதான் சொன்னேன்ல. நான் ஒரு இது ம். சொன்ன குறிப்பு என்னன்னா, இந்த கோயில்கள் இருக்கிற வரைக்கும், திருவிழாக்கள் நடைபெறுற ஆமா. வரைக்கும் குறிப்பாக அ திரௌபதி அம்மன் திருவிழா இதெல்லாம் நடைபெறும் ஆமா. வரைக்கும் கண்டிப்பா வந்து இந்த ம். கூத்து வந்து இருக்கும். அத வைக்கணுன்ற ஆமா. ஒரு விதி இருக்குது. அத பார்த்தா மோட்ச லோகம் போலான்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆ. அதனால கண்டிப்பா அதனால தான் போயிட்டு இருக்கு. இல்லாட்டி எப்போ வந்து நீங்க பல கூத்துகள், ம். பல கலைகள அ காணாம போயிடுச்சு. அதுல தெருக்கூத்தும் போயிட்டு ம். இருக்கோம். தெருக்கூத்து ஏதோ கொஞ்சம் ஊசலாடிட்டு இருக்கு காரணம் வந்து இந்த மத நம்பிக்கை அடிப்படையில. அதான். அது மதமா மட்டும் இருக்கனால, அது ஆமா. விழாக்களுக்காக மட்டுமே நடத்துறாங்க. ஆமா. அது சரி, உங்ககிட்ட நம்பிக்கை இந்த இல்லன்னா நூல்ல எப்படி தமிழ்படுத்துறீங்கய்யா? என்னங்கம்மா? ஏன்னா அந்த தாள் எல்லாமே ரொம்ப நைந்து போயிருக்கு பாத்தீங்களா? எப்படி ஆ. அந்த நூல்கள பத்திரப்படுத்துறீங்க? அதாவது பாதுகாக்கிறீங்க? இல்ல அது 79 வந்து பிரதிகள். இப்ப அது எனக்கு இப்ப எப்படி வெளிப்படையா சொல்றதுன்னு தெரியல. ஒரு ஆ, இடத்துல பாதுகாத்து வச்சிருக்கிறேன். சரி, அதனால சரி, சரி. வந்து அது வந்து இருக்குதா இல்லாட்ட இன்னும் போயிடுச்சுன்னு தெரியல. அதான் நான் சொல்றேனே இப்போ வந்து நீண்ட காலத்துக்கு பிறகு ம். இப்பதான் நம்ம பார்க்குறோம் இந்த ஆ. விஷயத்த பார்க்குறோம். ஏன்னா அதனால அதுல உள்ள ஓவியங்கள் ரொம்ப சிறப்பா வரைஞ்சிருக்காங்க. காட்சிப்படுத்தல் ரொம்ப சிறப்பா இருக்கு பாத்தீங்களா? ஓவியங்களும் சரி. அது மாதிரி ஆமாமா. இப்ப அது வந்து என்னதான் பெருசு டிராயிங் வந்தாலும், நீங்க இருக்கக்கூடிய அந்த அச்சு வடிவம் அப்படின்றது ரொம்ப தெளிவா அந்த காட்சிப்படுத்திய முறை வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு. நீங்க காமிச்ச ஓரிரு படங்களே காண முடிஞ்சுச்சு. ம், ம், ம். அதனாலதான் எப்படி ஏன்னா நானும் பழைய புக்கெல்லாம் வச்சிருக்கேன். அப்படியே நொறுங்கி போயிரு ஏதாவது வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லவும் தான். இல்ல, இல்ல. ஏன்னா உங்ககிட்ட அதுதான். இருக்கிறது. அது வந்து அ முடிஞ்சா அது ஆவணப்படுத்துறது நல்லது. பழனி சார் அத முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. பேராசிரியர் சரி, பழனி சரி. அந்த சென்னை பல்கலைக்கழகத்துல. பட் ஆ, எல்லா புத்தகம் ஆவணப்படுத்தணும். அச்சு பிரதிகள அவர் வந்து நெறைய அவர் பாட்டுன்னு தனியா உட்கார்ந்து டைப் பண்ணினே இருப்பாரு. தன்னந்தனியா பண்ணின்னு இருப்பாரு அவர். ப்ராஜெக்ட்ல நீங்க பண்ணுவாரு, எப்படி இல்லாட்டி இது இத பண்ணுவாரு. மின்னூலாக்கம் பண்ணிடலாம் இல்லையா? ஸ்கேன் பண்ணி அப்படி மின்னூலாக்கம் அதுதான் அது பண்ணிடலாம். ஸ்கேன் பண்ணி வைக்கலாம். ஸ்கேன் பண்ணி ஆ, வைக்கலாம். அவர் வந்து கையெழுத்து பிரதி வந்து எடுத்து வச்சார். அவர் வந்து இது கிடையாது. ஆ. நெறைய சரி, கையெழுத்து சரி. பிரதிகள் கிராமத்து அந்த இதுல குடுத்தவங்களுதெல்லாம் வச்சு அவர் பதிவு பண்ணி வச்சிருக்காரு. ஆ, ஆ நம்ம பண்ணணும். இது வந்து என்னன்னா, இது ஒரு ஜஸ்ட் லைக் நம்ம பார்த்தோம், ஆய்வு பண்ணோம், முடிஞ்சது. வேலை வாங்கிட்டோம். ம், அதோட போதுன்றது இல்ல. இத வந்து இன்னும் நம்ம வந்து எப்படி ஆவணப்படுத்துறது? அ ம், குறிப்பா இந்த மாரி நேரத்த இப்ப டிஜிட்டலைஸ் வந்த பிறகு வேகமா பண்ணிடலாம். பண்ணி இதெல்லாம் இருக்குன்னு வச்சா போதும். எதிர்காலத்துல ம், யாருன்னா வந்து என்ன மாரி இருந்தது? கூத்துனா என்ன? அப்படின்னு பார்க்கும்போது, குறைஞ்சபட்சம் இந்த ம். கூத்துக்கு இந்த மாரி பிரதிகள்லாம் வச்சிருந்தாங்க. எப்படிலாம் அச்சடிச்சிருக்காங்க. நமக்கு பார்க்கும்போதே சந்தோஷமா இருக்கு. சிலதெல்லாம் வந்து ஆ ஆ, ஒரு 30 வருஷம் முன்னாடி நாம பார்த்த அந்த பிரதி இப்ப பார்க்கும்போது, நம்ம தவற ம், விட்டுட்டோம். தொடர்ச்சியா வந்து இத வந்து ஆய்வு பண்ணியிருக்கணும் போல, அப்படின்னு வந்து ம், தெரிய வருது. ம். அதனால ரொம்ப அ இது ஒரு வாய்ப்பு. ஆவணப்படுத்துறேன். படிக்க ஆமா. படி படிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. நான் திரும்ப வந்து ஒரு முறை படிச்சு, ஆ சிலதெல்லாம் தேர்வு பண்ணி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஆ, வந்தேன். சரி. அந்த இந்த வாய்ப்புக்கு பங்கேற்பாளர் வேற யாரும் கினாக்கி வானரேக்கமா உங்களுடைய கருத்து சொல்ல மாட்டோம். உங்க ஸ்காலரசா சிவகாமின்றவங்க ஜெர்லின். தெரியல. ஆனா எனக்கு ஒரு கேள்வி வந்து, இது தெருக்கூத்தோட வரலாறு எவ்வளவு பின்னோக்கி இருக்கும்? நீங்க கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க ஜெர்லின். தெருக்கூத்து இதோட வரலாறு எவ்வளவு பின்னோக்கி இருக்கும்? ஒரு 500 ம், வருஷம் அந்த மாதிரி இருக்குமா? இல்ல, ஏன்னா அந்த மேக்கப் எல்லாம் பண்ணும், அதுக்கப்புறம் அந்த அவங்களுக்கு வாசிக்கிறது, ஓலைச்சுவடிகள். ஏன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடினா ஓலைச்சுவடியில தான் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிருக்க முடியும். ஸோ நீங்க எந்த மாதிரி கணிக்கிறீங்க எவ்வளவு வரலாறு இதோட பின்னோக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு? அது வந்து ஒரு தெளிவா சொல்ல முடியாது. இது வரலாறு ரொம்ப ரொம்ப பிந்தியெல்லாம் கிடையாது இது. ஒரு 200, 300 ஆண்டுக்கான வரலாறு இருக்கும். ஏன்னா வந்து நம்ம அது சரியா யாரும் தெளிவுபடுத்தல. ஒரு 100 நமக்கு கிடைச்ச இந்த பிரதிகள் கிடைக்கும்போதே தெரிஞ்சிருச்சு. இது வந்து அந்த இதுல அந்த காலத்துல ஒரு 100 வருஷத்துக்கான இந்த கலைய வந்து பூத்து வேற ஒரு வடிவில் வந்திருக்கும். மகாபாரதத்த பத்தி பேசுறது, பாடுறதெல்லாம் இருந்திருக்கும். இவ்வளோ டிப்பிக்கலா வந்து ஒரு மேக்கப்போட இருக்கிறது வந்து நம்ம சமீப காலமா தான் இருந்திருக்கணும் அப்படின்னு நம்பப்படுகிறது. அது ரொம்ப தெளிவுபடுத்த முடியல யாராலுமே எப்ப நடந்ததுன்னு சொல்லி. நம்ம இந்த பிரதிகள பத்தி பேசும்போது ஒரு 1922ல எனக்கு கிடைச்ச அந்த முதல் பிரதி இருக்குது.
அச்சடிச்சது இருக்குது. ஏற்கனவே ஒரு 102 வருஷத்துக்கு முன்னாடி 103 வருஷத்துக்கு முன்னாடி பதிவு பண்ணது. ம். இது மாதிரி ஒரு 100 வருஷம் 150 வருஷம் அப்படி நம்ம கணக்கெடுக்கலாம். கரெக்டா எனக்கு அதை பத்தி எனக்கு தெரியல. ஆனா ம். ரொம்ப பழசா இதே மாதிரியான கூத்து வடிவம் இருந்ததா நம்ம அறியப்பட வரலாற்றுல வந்து பாரத கூத்து பத்தி சொல்றதெல்லாம் இருக்குது. ஆனா எந்த ஒரு இலக்கியமும் அது பெருசா பதிவு பண்ணல. நாட்டார் கூத்துன்றதுனால இது எதையுமே வந்து இதுக்குள்ள வைக்கல. நீங்க என்ன சொல்றாங்க, பின்னோக்கி போனோம்னா இந்த கூத்தோட பின்னோக்கி போனோமா சங்க இலக்கியம் இதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வெவ்வேறு ஆமா. வகையான தனித்தனி கூத்துக்களாகவே வடிவமைச்சிருந்தது. அப்புறம் பள்ளு, குறவஞ்சி, நாடகம்லாம் இதோட முன்னோடிகள் சொல்லுவாங்க. எல்லாம் போக முறையான நாடகங்கள்ன்றது இந்த இப்போ பார்க்குற இந்த அடிப்படையில் வளர்ச்சியடைந்த வந்து ஒரு 100 வளர்ச்சியடைந்த ஆண்டுகளுக்கு இந்த முன்னாடி. அது வந்து சில 100 ஆண்டுகளுக்குள்ள தான் இருக்கும். பெருசா ஒண்ணும். ரொம்ப நன்றி. அனுஷா மேம் நீங்க கேக்குறீங்களா? இத டெக்ஸ்ட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நம்ம சொல்லணும். இந்த சரி. டெக்ஸ்ட் தெருக்கூத்து பொறுத்த வரைக்கும் நான் அதை ஒரு முயற்சி பண்ணேன். டெக்ஸ்ட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு ஒரு எழுதலாம். இந்த டெக்ஸ்ட்டுக்கும் அதுக்கும் என்ன இருக்குது அப்படின்னு. அது வந்து யார் டெக்ஸ்ட் யூஸ் பண்றோம்னு சொல்ல மாட்டாங்க முதல்ல அங்கதான். அதனால நான் கேட்ட இடத்துலலாம் அது நாங்களெல்லாம் மனப்பாடமா பாடி வந்தது அப்படின்னுவாங்க. ஆனால் அவ்வளோ புத்தகம் அடிச்சிருக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் அச்சடிச்சிருக்கிறாங்க. விற்பனை ஆயிருக்குது. அதில் வந்து லாபம் ஈட்டி இருக்கிறாங்களும் தெரியுது. அவ்வளோ புத்தகங்கள் அச்சடிச்ச அந்த இதில் வந்து வாங்காமல் யார் வாங்கியிருப்பா அப்படின்னா கூத்தர்கள் தான் வாங்கியிருப்பாங்க. என்ன புதுசான பாட்டு இருக்கான்னு பார்ப்பாங்க, பார்த்துருப்பாங்க, மனமும் பண்ணிடுவாங்க அது ஆக்சுவலி. அப்படி ஒன்றா இருந்திருக்கலாம். ஆனால் அந்த டெக்ஸ்ட்டுக்கும் பெர்ஃபார்மன்ஸுக்கும் ரொம்ப தலைகீழாக இருக்கும். அவங்க வந்து ஒரு அடிப்படை தான் வச்சுருப்பாங்க டெக்ஸ்ட்டை. அடிப்படையான சில விஷயங்கள் வச்சுக்குவாங்க. அங்கே அவங்க போய் உள்ள இறங்கிட்டாங்கன்னா, இப்போ உதாரணமாக ஜெகனி இறங்கிட்டாருன்னா ஜெகனி கேரக்டராக மாறிடுவார். மாறிட்டு அவர் இஷ்டத்துக்கும் இன்னைக்கு இருக்கிற கட்டிங்காரெல்லாம் போட்டு வெளுத்து வாங்குவான். இன்னைக்கு இருக்கிற அரசியலெல்லாம் உள்ள எடுத்து விடுவான். அவங்கள அசிங்கப்படுத்திடுவான். பெரிய பெரிய ஹீரோக்களெல்லாம் அசிங்கப்படுத்திடுவான். ஏன்னா வந்து அவனுக்கு அவ்வளோ உரிமை இருக்குது. இதில் வந்து கட்டிங்காரன் ரொம்ப முக்கியமானவர் டெக்ஸ்ட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸில். டெக்ஸ்ட்ல வந்து கட்டிங்காரனை பற்றியான பெரிய ரோலே கிடையாது அங்கே அச்சடிச்சதுல. ஆனால் கூத்துல பார்த்தோன்னா அவன் இல்லாமல் கூத்தே கிடையாது. அவன் வந்து கூத்து வந்து மிகப்பெரிய அளவில் கூத்தை வந்து நகர்த்திட்டு போவான். அவன் தான் இந்த ஒரு பாத்திரம் இன்னொரு பாத்திரம் நடுவில் அவன் தான் பேசுவான். மக்களை வந்து கலகலப்பாக வச்சுக்குவான். அது வந்து இதுவாக பண்ண மாட்டான். மக்களை வந்து சோர்வடைய மாட்டான். திடீர்னு ஜோக் அடிக்கிறது, ஜோக்கான கதைகளை பாட்டாக பாடுறது, நடுவில் சின்ன கிளை கதையில ஒரு ஜோக்கு கதையை எடுத்து விடுறது, அதுக்கு 2-3 பேர் சேர்ந்து அவனை கரெக்டாக பண்ணுறது. மக்கள் தூங்கியிருந்தாங்கன்னா தூக்கத்தை இருந்து எழுப்புறதுக்கு சில பாட்டெல்லாம் வச்சிருப்பான். டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி தண்ணீரை தந்து மக்கள் மயத்தில் வந்து தெளிச்சிருப்பாங்க. அப்போ வந்து இது பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு ஒரு வருஷத்துக்கு கூத்து பார்க்கும்போது ஓலை ஒன்று எடுத்துக்கலாம், ஓலை காஞ்ச ஓலை எடுத்துக்கலாம். எல்லாம் தூங்கி நிற்கிறாங்க காலைல 3 மணிக்கு. என்ன பண்றான் போய் எழுப்புறதுக்கு ஒரு டெக்னிக்கல் என்ன ஒரே கத்திக்கு டம 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 கத்தின்னு அந்த ஓலையை அடிச்சுட்டு வரான். வந்தவொடனே மக்கள்லாம் எழுந்து அடிச்சுட்டு ஓடுறாங்க பயத்துல. ஆனா அது யாருமே ஏன்டா அப்படி அசிங்கப்படுத்துன, எழுந்து ஊழ்ந்துனேன் நான் அப்படி கொண்டு எதுவுமே சொல்லல. அது வந்து பெருசா அடியெல்லாம் படாது. மக்கள் வந்து கொஞ்சம் உஷாரா தான் இருப்பாங்க. பட் அது ரொம்ப டேஞ்சரான விஷயம் கூட, அது வேற விஷயம். அது வந்து அப்படிலாம் பண்ணுவாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்களுடைய திறன்கள் வந்து பயங்கரமா வெளிப்படும். வில்லன் வேஷம் வர்றாருன்னா அவரும் வந்து தனியா அவரே அந்த கேரக்டர் உள்வாங்கிடுவாரு. அந்த கேரக்டர் வந்து வெளிப்படுத்துற விஷயத்த பண்ணுவாரு. டெக்ஸ்ட்ல அளவோட தான் கொடுத்துருப்பாங்க. குறிப்பா பாட்டு மட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க் கொடுத்துருப்பாங்க, அவ்வளவுதான். நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிட்டு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம பார்த்துட்டு போகணும். இந்த பொதுவா நாட்டுப்புற கதைகள் பாடல் எல்லாம் யாராவது தொகுப்பாசிரியர் தான் நம்ம எல்லாரும் வச்சுக்கோம். ஏன்னா ஏட்டில் எழுதா இலக்கியங்கள்னு சொல்றோம் இல்லையா? இப்ப இந்த தெருக்கூத்து கதைகள் எல்லாம் ஒரு தெருக்கூத்து கலைஞரே எழுதியிருக்காரா இல்ல தனிப்பட்டு கேட்டவங்க இதை படைப்பா கொடுத்துருக்காங்களா? வாத்தியார் தான், கூத்து வாத்தியார் இருப்பாங்க. ஆமா, கூத்து வாத்தியார் வந்து முக்கியமான ஆளு. அவங்கதான் இன்னைக்கு அவங்க தான் முக்கியமான ரோல். அதாவது அந்த உரிமையாளர்னாங்க. அதுதான் அந்த சினிமாலாம் காட்டியிருப்பாங்க. உரிமையாளர் காசு கொடுத்து இது பண்ணுவார், எல்லாரையும் அட்வான்ஸ் முன் காசு போட்டு பண்ணுவார்.
இல்ல, இந்த உரிமையாளர். அச்சுப்பிரதிலே அவரது பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கா? யார் உரிமையாளர் வாத்தியம்? போட்டிருக்குது. அது என்னன்னா உரிமையாளர்கள். அப்புறம் ம், கூத்து வாத்தியார். உரிமையாளரும் ம், கூத்து வாத்தியார் ஒரே இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்குது. பல இடங்கள்ல ம். உரிமையாளர் வேற, கூத்து வாத்தியார் வேற இருப்பாங்க. வேற. ம், இருப்பாங்க. இவங்க 2 பேரும் மூலாதாரத்தை உருவாக்கம் தான் இது. சரி. ஆமா. அனுஷா மேம், நீங்க எதுவும் கேள்வி கேட்கல? சிவகாமி, ஹலோ சுவர்ணரேகா மேம். ஐயா, சொல்லுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. ஐயா, நீங்க வந்து தெருக்கூத்து அச்சு பிரதிகள் பத்தி நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. அது ரொம்ப உதவியா இருந்தது ஐயா. ஐயா, தெருக்கூத்து சம்பந்தமா வந்து பார்த்தோன்னா, நான் வந்து முனைவர் பட்ட ஆய்வாளர் ஐயா. என்னுடைய பெயர் வந்து கா சிவகாமி. சொல்லுங்கம்மா. நான் வந்து என்னுடைய ஆய்வு தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தெருக்கூத்து மரபில் கௌரவர்கள், அதாவது தெருக்கூத்தை பத்தி தாங்க ஐயா நான் ஆய்வு செய்யறேன் நானு. சரிங்கம்மா. நீங்க இன்னும் வந்து தெருக்கூத்தை பத்தி இன்னும் நிறைய தகவல்கள் இந்த மாதிரி செமினார் இதுல பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா இன்னும் எங்களுக்கு பயனுள்ளதா இருக்குங்க ஐயா. இல்ல, அதுதான் நான் வந்து தொடங்குனது தெருக்கூத்துல தொடங்கின ஆய்வை. ஆனா ஆய்வு மாறி போனதுனால அதுல இருந்தது. 2வது நம்மள மாதிரி ஆசிரியர்கள், பேராசிரியர்களுக்கு சுதந்திரமா இந்த மாதிரி ஆய்வு பண்றதுல நம்ம எடுத்துக்கிறது இல்லை. நம்ம சுதந்திரம் எடுத்துக்கிறதுன்னு நினைக்கிறேன். பேசலாம், அதை பத்தி அனுபவம் இருக்குது. நம்ம நிறைய பார்த்துருக்கோம். தொடர்ந்து ஆய்வாளரோட கூட இருந்தவங்க எல்லாமே தெருக்கூத்து ஆய்வு பண்ணுவாங்க. இந்த நாடகம் பண்ணிட்டு இருந்தோம், மரபு சார்ந்த நாடகங்கள். அது வந்து தெருக்கூத்து அடிப்படையில அந்த மரபு சார்ந்த அடவுகள், பாடல், இசை விஷயங்கள்லாம் பயன்படுத்தியிருக்கோம். அதுக்கெல்லாம் நாங்க இருக்கும்போது தெருக்கூத்தை வந்து நாங்க தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். எங்க குழு வந்து தெருக்கூத்தோட ரொம்ப தெருக்கூத்து குழுக்களோட இன்னும் இன்றைய வரைக்கும் இருக்கு. நிறைய எங்கள் பேராசிரியருடைய மாணவர்கள் நிறைய பேர் தெருக்கூத்து ஆய்வு பண்ணியிருக்காங்க. பண்ணலாம், தொடர்ந்து பண்ணலாம். பட் இன்னும் சில நுணுக்கமான சில விஷயங்களை பண்ணோம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நானும் நண்பரை சேர்ந்து தெருக்கூத்தை டாக்குமெண்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு வருஷம் இறங்கணும். அது வந்து அது சரிப்படாமல் போயிடுச்சு. ஆனால் என்கிட்ட டாக்குமெண்ட் இருக்குது. ஒரு வருடமாக வீடியோ டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். இருக்குது, ஃபோட்டோஸ் இருக்குது, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஃபோட்டோஸ் இருக்குது. இவையெல்லாம் இன்னும் முறைப்படுத்தி பண்ணணும். அப்படி ஆர்வம் இருக்குது, ஆசை இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் மேம். இந்த மாதிரி நன்றிங்க ஐயா. நீங்க எந்த இடங்கம்மா, எந்த பல்கலைக்கழகம்? ஐயா, நான் வந்து திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் ஐயா. யார் முழு ஆசிரியர்? நேர ஆய்வாளரா படிக்கிறேங்க ஐயா நானு. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ரொம்ப நன்றிங்க ஐயா. நான் இதுதான் முதல்ல தொடக்கத்தில் சொல்லியிருந்தேன். எங்கேயுமே வந்து நாட்டுப்புற துறைன்றது நம்ம வட தமிழகத்து பல்கலைக்கழகத்தில் இல்லை. அதனால நம்மளே கேட்பாங்க, தமிழ் வாத்தியாரங்களுக்கு எதுக்கு இது வேலை அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நான் பேராசிரியர் வந்து அதெல்லாம் கவலைப்படாம எங்களை வந்து தனித்துவமா வளர்த்தார். அந்த அடிப்படையில் தான் இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். ரொம்ப மகிழ்ச்சி. நல்லா பண்ணுங்க. இது மாதிரி நிறைய பண்ணும்பொழுது உங்களுக்கு நிறைய தகவல் இருக்கும். அது தோண்ட தோண்ட புதையெல்லாம் வந்துட்டே இருக்கும். கூத்துல எல்லாம் பார்த்தீங்களா? நீங்க நீங்க தலைப்பு ரொம்ப சிறந்த தலைப்பு. இன்னும் மேற்கொண்டு பண்ணுங்க. நிறைய ஃபீல்ட் ஒர்க் போங்க. கலா ஆய்வு செய்யும்போது தான் நிறைய விஷயங்கள் தெரிய வரும். மகிழ்ச்சி. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. ஐயா வணக்கம் ஐயா. நான் இந்த திசைக்கூடை பகுதிக்கு வந்து இந்த 2 வாரங்களா தான் நான் வர்றேன். நான் இந்த சிலைக்காம்பாலூர் மேமோட மாணவி நானு. நீங்க எனக்கு கொடுத்த தகவல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அதாவது தெருக்கூத்துல இவ்வளவு தூரம் வந்து உள்நோக்கங்கள் இருக்கிறது அப்படின்றத நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன்யா. சரி சரிங்க. ஆமா. இல்ல அது வந்து என்னன்னா இந்த விஷயம் நான் நினைச்ச சிலதெல்லாம் வந்து இப்போ மேம் சொல்றாங்கல்ல தெருக்கூத்து பத்தி பண்றாங்கன்னா, அது மாதிரி டெக்ஸ்ட் பத்தி நிறைய பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். டெக்ஸ்ட் பத்தி எனக்கு தெரிஞ்சு மாணவர்கள் யாரும் அப்படி நிறைய பண்றது இல்ல. ஏன்னா அது கொஞ்சம் வேலை அது. 2வது அது இப்போ கிடைக்குமான்னு தெரியல. வந்து நிறைய நாடகங்கள் பார்த்திருக்கிறேங்க. அந்த தலைமை நாடகம் அந்த மாதிரி பார்க்கும்போது வந்து அது வேறு இது வேறு அப்படின்றது இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நாடகங்கள் வேறு தெருக்கூத்து வேறு அப்படின்னு. ஆமா, நாடகங்கள் வேறு இருக்கு. நாடகம் நம்ம கூத்து ஒன்னா சொல்லலாம், நம்ம பொதுவா சொல்றதுக்கு கூத்து சொல்லலாம். ஆனா நாடகம் என்றத நாவல்ஸ் சொல்லுவாங்க. ராஜா ராணி கூட அதுல வருவாங்க. பட் தெருக்கூத்து என்பது இந்த முறையான பாரம்பரிய முறைப்படி இந்த ஒப்பனையும் இந்த இந்த அதுக்கு என்ன கூத்துக்கு கட்டை கத்தினே இவர் சொல்லுவார். நம்ம ராஜகோபால் சார் வந்து கட்டை கூத்துன்னு சொல்லுவாங்க. ராஜகோபாலும் ஹேனாவும்
காஞ்சிபுரத்தில் ஒரு தனியாக ஒரு கூத்து பள்ளி வச்சிருக்கிறாங்க. ஸ்கூலில் காலையில் படிப்பு இருக்கும், ஈவினிங் மாலை நேரத்தில் கூத்து பயிற்சி எடுக்கிறது. அது ஒரு அமைப்பு காஞ்சிபுரத்து செவிலிமேட்டில் ராஜகோபால் சார் வச்சுருக்காங்க. அவங்க வந்து இது வந்து கட்டை கூத்துன்னு தான் சொல்லுவார். அதை பிராப்ஸ் கட்டை பயன்படுத்துறதுனால கட்டை கூத்துன்னு ஒரு ஒரு வழக்கில் ஒரு ஒரு சொல் இருக்கும். அவர் கட்டை கூத்துன்னுவார். அதை ஏற்றுக்கல நிறைய பேர். பொதுவாக கல்வியாளர்கள் நம்மள மாதிரி கல்வியாளர் தெருக்கூத்துன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அறிவு நம்பியா இருக்கட்டும், பழனி சாரா இருக்கட்டும், மற்றபடி ஆசிரியர்கள் எல்லாமே என் பெருமாள் எல்லாமே வந்து தெருக்கூத்து அப்படின்னு பயன்படுத்துறாங்க. அது பெயர் தான், தெருவில் ஆடுற கூத்து மட்டும் கிடையாது, தெருவிலும் ஆடுவாங்க. அது அப்படின்னு எடுத்து முதல் அந்த காரண பெயர் வந்து தெருவில் ஆடினதுனால எடுத்துப்பட்டது. ஆனால் அது வந்து நாடகம், குறிப்பாக கூத்து. எல்லாத்துலேயும் தெருக்கூத்து, கூத்து, கட்டை கூத்து எல்லாமே கூத்துன்னு முடிகிறதுனால அது வந்து கூத்து, அவ்வளோதான். அது தமிழ் கூத்து, மரபு சார்ந்த கூத்து. அதனால அப்படி எடுத்துக்கலாம். அதுதான் நான் மக்கள் தொலைக்காட்சிகள்ல வந்து ஒரு சில வாரங்களா நான் பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கேன். ஆமா, அன்னைக்கு இப்பதான் மக்கள் தொலைக்காட்சியில் போடுவாங்க. நான் அது சொன்னேன்ல, ஒரு வருஷம் நான் அங்கே பதிவு பண்ணேன்னு. அவங்க கிட்ட ஒப்பந்தம் போட்டு தான் பதிவு பண்ணிட்டு வந்து கேட்குறோம். அவங்க பாட்டு தனியாக கேமரா எடுத்து கிளம்பி அவங்க பதிவு பண்ண போட ஆரம்பிச்சிட்டேன். சரி. அதனால நாங்கள் தனியாக வச்சிருக்கிறோம். எங்களுக்கு ஆவணங்கள் வேறு மாதிரி இருந்தது, ஆவணப்படுத்தி வச்சிருக்கிறோம். அதெல்லாம் கொஞ்சம் முறையாக கொண்டு வரணும். நாங்கள் பண்ணது வந்து இதே மாதிரி காலகட்டத்தில் பண்ணது. ஒருவேளை அதெல்லாம் இப்போ மாறி இருக்கலாம், நிறைய மாறி இருக்கலாம். அதனால நம்ம இங்கே ஆவணப்படுத்தியது பயனுள்ளதாக இருக்கும். உங்களோட பணிகள் வந்து தொடரணும். நாங்களும் பார்த்து நாங்க நிறைய மகிழ்ச்சி அடையணும். ரொம்ப நன்றி. நன்றி, நன்றிங்க, நன்றி. எல்லாத்தையும் பதிவு பண்ணி வச்சிருக்கிறேன். இது என்னோட குழந்தைங்களுக்கும் நான் சொல்லி தருவேன். கண்டிப்பாக, கண்டிப்பாக. தேங்க்யூ. பள்ளிகள்ல இதை நடத்துவதற்கான ஒரு முயற்சிகளை எடுத்து கொடுத்தோம்னா அப்ப இந்த கலையை வந்து நம்ம மேம்படுத்தலாம். இல்லை, இப்போ அதுதான் சொல்கிறேன். நம்ம வந்து கேரளாக்காரங்க அவங்க அங்கே வாய்ப்பு கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் அரசு வந்து மிகப்பெரிய அளவில் இதை வந்து அவங்கள ஊக்கப்படுத்தி இந்தியாவுடைய குறியீடாக மாறி இருக்குது பாருங்க. அவங்கள விட பல மடங்கு சிறந்தது, ஒப்பிடலை, அவங்களோட பல மடங்கு சிறந்தது. எதை சொல்கிறேன்னா, இந்த வந்து கதகளியில் மேக்கப் ஒருத்தர் போட்டு விடுவார், பாட்டு ஒருத்தர் பாடுவார், இசை ஒருத்தர் வாசிப்பாங்க. வெறும் பாவனைகள் மட்டும்தான் அந்த கலைஞர் பண்ணுவார். ஆனால் தெருக்கூத்தில் இல்லை, அப்படி கிடையாது. தெருக்கூத்தில் மேக்கப் இவரே போட்டுக்கணும், இவரே ஆடணும், இவரே பாடணும், இவரே பாடணும். அது இல்லாமல் அரங்கம் நீ உட்காந்து பார்க்கலாம், அதில் இசையும் அந்த இது மட்டும் பார்க்கலாம். ரொம்ப நுணுக்கமாக வச்சுருப்பாங்க கதகளியில். தெருக்கூத்தில் நீங்கள் கூத்து உட்காந்து ராத்திரி ஃபுல்லாக உட்காந்து பார்க்கலாம், 10 நாள் தொடர்ந்து பார்க்கலாம். ரொம்ப கலகலப்பாகவும் விறுவிறுப்பாகவும் அந்த அரங்கத்தை நடத்தி போவாங்க. இவ்வளோ சிறப்பான ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக வந்து கொண்டு போனோம். இன்னும் அரசு இது வழக்கம் போல் இந்த சில விஷயங்களை முன்னெடுத்து பண்ணுறது போல் தெருக்கூத்து தனி கவனம் பண்ணி பண்ணணும், ஆவணப்படுத்தணும். அவங்க ஒரு வருமானம் வருதுன்னா அவங்க கூத்து விட்டுட்டு போக மாட்டாங்க. வருமானம் இல்லை, 6 மாதத்துக்கு வருது. அதுவும் இப்போ வந்து நிறைய இடங்கள் ஆடலும் பாடல் நிகழ்ச்சி அப்படின்ற மாதிரி ஒரு இதை வந்து கொண்டு வந்துடுறேன். இப்போ நான் இங்கே எங்கள் பக்கத்து சென்னையிலே இந்த இந்த புரட்டாசி மாதம் வைப்பாங்க, ரேணுகாம்பாள் அந்த நாடகம் வைப்பாங்க வழக்கமாக. இந்த வருஷம் பார்க்குறேன் 2-3 வருஷமா வந்து இல்லை. என்னன்னா ஆடலம் பாடல் நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அது கொடுக்குற காசில் 4 மடங்கு கொடுத்தா நல்லா பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறாங்க. அது மக்களும் கூட்டமாக பார்க்குறாங்க. நான் கூத்து போய் தனியாக பார்ப்பேன். நான் அங்கே கொஞ்சம் பேர் இருப்பாங்கண்ணா, பெரியவங்களாம் இருப்பாங்க, கம்மியாலாம் பார்க்க மாட்டாங்க, இருப்பாங்க. அதனால் இது வந்து அடுத்து கொண்டு போகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த மாதிரி ஆய்வாளர்கள், கல்வியாளர்கள் நாம் வந்து இது பண்ணலாம். அதே மாதிரி அரசு இதுக்கு கவனத்தில் எடுத்துக்கணும். கூத்து ஆடுறவங்களும் வந்து அவங்களுடைய முகத்துல அந்த கண் வெளியில தான் அவங்களோட ரியாக்ஷன் எல்லாம் கொண்டு வருவாங்க. அது கொஞ்சம் ரொம்ப நுணுக்கமா இருக்கும். அது மேக்கப் வந்து ரொம்ப அது ஒத்துழைக்கும். நம்ம மேக்கப் வந்து அதை கண் ஆடுறாங்கன்னா அந்த இமையை ஆடும்போது கண்ணே ஆடுற மாதிரி தூரத்துல இருந்து தெரியும். நான் வந்து காஞ்சிபுரம் பக்கத்துல ஒரு கிராமத்துக்கு போயிருந்தப்ப ஒரு அப்ராக்சிமேட்டா எண்ணி பார்த்தேன் எவ்வளவு பேர் இருப்பாங்க. 5000க்கு மேற்பட்ட மக்கள் இருப்பாங்க. 5000 பேர் கூட்டத்துல ஒருத்தர் தனியா மைக் வச்சுக்க மாட்டாங்க, தெரியும் உங்களுக்கு. மைக்கை வச்சுக்காத பாடுவாங்க. 5000 பேர் கம்முன்னு அமைதியாக கேட்டுக்கிறாங்க. கடைசிலாம் போய் நின்று போய் பார்த்தேன். அவன் நல்லா கேட்குது இசை. கடைசியில் நின்று பார்க்கும்போது முகம் நல்லா தெரியுது, அதான் முக்கியம். அது மாதிரி அங்கே ஒப்பனை பண்ணியிருப்பாங்க.
அந்த கதை முழுக்க அவங்க கண்ணுலதான் அந்த உயிரோட்டமே இருக்கும். ஆமா. அதை பண்ணுவாங்க. நிறைய வெரைட்டியான கூத்துகள் இருக்கும். அதில் தெருக்கூத்து அந்த மற்ற கூத்துக்களை விட தெருக்கூத்து வந்து அந்த அந்த ரொம்ப மரபு சார்ந்த அந்த ஒரிஜினலை வந்து கலையாம பார்த்துக்கலாம். ரைட். நன்றி. ரொம்ப நன்றி. 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 வானரேக்கா மேம், பூரணி, நீங்க ஏதாவது கேக்குறீங்களா? நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்துக்கலாம் ஐயா. ஆமா, பண்ணிக்கலாம். நன்றி. ஆ, எவ்வளவு நேரம் சரி. எடுத்துக்கிட்டோம்? மொத்தம் 1.25 மணி நேரம் ஆச்சுயா. 1 மணி நேரம் உங்களுக்கு முடிஞ்சிருக்கு. சரி சரி சரிங்க. 6 மணிக்கு தொடங்கணும், 6:05க்கு தொடங்கணும். மணி 7:15 ஆகுது. சரி சரிங்க, முடிச்சிடலாம். சரி. எனக்கு திரைப்பட பாடலுடைய புத்தகம் தான் ஞாபகம். ரொம்ப சின்ன வயசுல எல்லாம் வீட்டுல நிறைய புத்தகம் சேர்த்து வச்சிருப்பாங்க. எல்லாமே திரை இசை பாடல் புத்தகமா இருக்கும். அதெல்லாம் இப்ப கிடைக்கவும் கிடைக்காது. முந்தைய அதை பார்த்துதான் பாட்டு பாடுவாங்க. ஏன்னா அதுல அட்டைப்படம் இருக்கும், யாரு பதிப்பிச்சாங்க, எல்லா தகவல்களும் இருக்கும். அப்படி பார்த்தது இப்ப இந்த அச்சுப்பிரதிகளை காட்சிப்படுத்துறப்ப என்னன்னா, எவ்வளவு அழகா ஓவியம் வரைஞ்சிருக்காங்க, எப்படி அந்த கருத்துக்களை செதுக்கி இருக்கிறாங்க அப்படின்றதுலாம் வந்து ஆச்சரியமான விஷயங்களா இருந்துச்சு. ஐயாவே வந்து ஒரு 79 நூல்களை தன் கைவசம் வச்சிருக்கதாகவும், அதை இனிமேல் ஆவணப்படுத்த வேண்டிய கட்டாய தேவை இருக்குயா. நீங்க கட்டாயம் இதை மின்னூலாக்கம் செய்யலாம்னு நினைக்கிறேன். ஸ்கேன் பண்ணி மிக விரைவாக பதிவேற்றம் பண்ணலாம். அதை நீங்க தமிழ் மரபு அறக்கட்டளை கூட செய்யலாம்னு நினைக்கிறேன். சுபாஷினி மேம்கிட்ட பேசிட்டு தலையோட ஒப்புதல இந்த தெருக்கூத்து அச்சுப்பிரதிகளையும் நம்ம பதிவேற்றம் செஞ்சா சிறப்பா இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க மிக விரிவாக, அதாவது சுருக்கமா கொஞ்ச நேரம் பேசுற மாதிரி இருந்தா கூட யோசித்து பார்த்தோம்னா அந்த அச்சுப்பிரதி எப்ப உருவாச்சு, அதனுடைய அமைப்பு முறை எப்படி அமைஞ்சிருக்கு, அதற்கு சார்பாக படங்கள் விளக்கமா கொடுத்திருக்கீங்க. அடுத்து விளம்பரங்கள், ஏன்னா விளம்பரம் இல்லாம வருமானம் கிடையாது இந்த காலகட்டத்துல, என்றும் அதுதான் போல இருக்கு. ஏன்னா விளம்பரம் மூலமா அது நிறைய, ஆனா கட்டாயம் நிறைய பேர் பயன்படுத்திருக்காங்க. ஏன்னா தெருக்கூத்து கலைஞர்களுக்கு மனப்பாடமா தெரியுது. அப்ப தெருக்கூத்து கலைஞர்களுக்கு மனப்பாடமாக தெரிந்த ஒரு செய்திய அவங்க ஒரு நூலாக்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அது காலத்தின் தேவையாக இருந்திருக்கு. இன்றைய காலத்துக்கும் மறக்காம அதை எல்லாம் பதிவு செய்யணும்ன்றது இந்த நோக்கம். அந்த நோக்கத்தை வந்து டேவிட் ஐயா அவர்கள் வந்து ஸ்டாலின் டேவிட் ஐயா வந்து சிறப்பா பதிவு செஞ்சிருக்காங்க. நம்முடைய தமிழ் மரபு அறக்கட்டளை நோக்கத்தை வந்து அவங்க புரிஞ்சுட்டு நமக்கேற்ற ஒரு சிறந்த உரையை வழங்கியமைக்காக தமிழ் மரபு அறக்கட்டளையின் சார்பாகவும் பங்கேற்பாளர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து திசைக்குடல் நிகழ்ச்சியில் சந்திப்போம், ஆவணப்படுத்துவோம், மக்களுக்கு கொண்டு செல்வோம். வரும் தலைமுறைக்கு நம்மால் முடிந்ததை, வரலாற்றை பதிவு செய்து கொடுப்போம், அதனை சிறப்பாக செயல்படுத்தும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். பங்கேற்ற அனைவருக்கும், சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்வு சந்திப்போம். நன்றி. நன்றி. வணக்கம். நன்றி.